ஜக்கரியா 1ஆம் அதிகாரம் जकरिया पहला अध्याय அதுல 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 18 वचन को पढ़ेंगे। நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 4 கொம்புகளை கண்டேன். இப்போ உங்க பைபிள் சொல்லுது, यह कलाम कहती है, ஜக்கரியா இங்க தரிசனத்தை பார்க்கும்போது और जकरिया जब दर्शन को देखता है, இங்க ஒரு 4 கொம்புகளை பார்க்கறான். 4 सिंह को देखता है। இந்த 4 கொம்புகள் என்ன? ये 4 सिंह क्या है? இந்த 4 கொம்புகள் எதை குறிக்குது? ये 4 सिंह किसे दर्शाती है? பாருங்க, பைபிள்ல எல்லாமே எல்லா அடையாளத்துல கொடுத்திருக்கிறார். कलाम में सभी कुछ एक चिन्ह के रूप में दिया है। இந்த காரியங்கள் எல்லாத்தையும் வெளிப்படும்போது और ये सारी बातें जब प्रकट होती है, சிந்திச்சு பாருங்க, அப்போ நம்ம ரொம்ப சமீபத்துல இருக்கிறோம். तो सोच कर देखिए हम बहुत करीब हैं। பாருங்க, இங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है 4 கொம்புகளை பற்றி அவர் சொல்றார். 4 सिंह के बारे में कहता है। அது என்ன இந்த 4 கொம்பு? ये क्या 4 सिंह है? இந்த 4 கொம்பு எதுவா இருக்கும்? ये 4 सिंह क्या हो सकता है? ஏதோ ஒரு ரகசியம் இந்த 4 கொம்புக்குள்ள இருக்குது. कुछ तो बात है इस 4 सिंहों के अंदर। பாருங்க, 19ஆம் வசனத்தை வாசிங்க. 19वें वचन को पढ़ेंगे। அவைகள் என்னவென்று என்னோடு பேசின தூதனை கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். பாருங்க, இந்த 3 இடத்தையும் ये तीनों जगह को சிதறடித்த கொம்புகள், वो तीतर बीतर करने वाले सिंह हैं। இந்த 4 கொம்பு என்ன செஞ்சது? ये चारों सिंह क्या किए? யெகூதாவையும் यहूदा को, இஸ்ரேல் ஜனங்களையும் इजराइल को எருசலேம்ல இருக்க ஜனங்களையும் और यरूशलेम में रहने वाले लोगों को சிதறடித்த கொம்புகள். तीतर बीतर करने वाले सिंह हैं। அது யார் சிதறடிச்சா? वो किसने तीतर बीतर किया? முதல்ல பாபிலோன் ராஜ்யம் சிதறடிச்சது. पहले बाबिलोन राज्य ने तीतर बीतर किया। இந்த 4 கொம்பு எதை குறிக்குனா? ये 4 सिंह किसे दर्शाती है? 4 ராஜ்யத்தை குறிக்குது. 4 राज्य के बारे में दर्शाती है। 4 ராஜ்யம், 4 राज्य है। இந்த 4 ராஜ்யம் சேர்ந்துதான் ये 4 राज्य मिलकर யெகூதா, यहूदा, இஸ்ரேல், इजराइल எருசலேமை சிதறடிக்குது. और यरूशलेम को तीतर बीतर करती है। இந்த தரிசனத்தை பார்த்தது யாரு? इस दर्शन को किसने देखा? தானியேலுடைய நாட்கள்ல दानियेल के समय में நேபுகாத்நேசார் சொப்பனம் பார்க்கறான். नेबूहादनेस्सर उसका स्वप्न देखता அந்த है। சொப்பனத்துல என்ன பார்க்கறான்? उस स्वप्न में क्या देखता है? ஒரு பெரிய ஸ்டாச்சு இருக்குது. एक बड़ी मूर्ति है। அந்த ஸ்டாச்சுவுக்கு பெரிய ஸ்டாச்சு, एक बड़ी मूर्ति, அதுல இந்த தலபாகம் வந்து கோல்ட், ये सर जो है सोने का है, இந்த மார்பும் கையும் வந்து சில்வர், और छाती और हाथ जो है चांदी का है, வயிறும் தொடையும் வந்து பிராஸ், पैर और जो पैर पेट और पैर के ऊपर का भाग जो है वो ब्रास का है। இந்த கால் வந்து அது இரும்பா இருக்குதுன்னு பார்த்தான். और पैर जो है वो लोखंड का है। பாதம் வந்து பாதி இரும்பும் பாதி களிமண்ணமா இருக்குது பார்த்தான். और एड़ी का भाग और पूरा पैर जो है वो आधा लोखंड और आधा मिट्टी है। இந்த 4 காரியத்தை பார்க்கும்போது ये 4 चीजों को जब देखता है, இது 4 ராஜ்யத்தை குறிக்குது. ये 4 राज्य के बारे में बताया गया है। ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் हर राज्य में ஒவ்வொரு மெட்டலை கொடுத்திருக்குது. एक एक मेटल दिया गया है। ஒன்னு கோல்ட், एक गोल्ड, அடுத்து சில்வர், चांदी, அடுத்து பிராஸ், और पीतल, அடுத்தது அயன். और अगला लोखंड। இது எல்லாமே ஒவ்வொரு மெட்டலை சம்பந்தப்படுத்தி கொடுத்திருக்குது. ये सारे जो है एक एक मेटल को दिया गया है। அதே மாதிரி ऐसे ही இந்த ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் ये हर एक राज्य को ஒவ்வொரு மிருகத்தின் பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. एक जानवर का नाम भी दिया गया है। பாருங்க, தானியேல் 7ஆம் அதிகாரம் दानियेल के 7वें अध्याय में அதுல 3ஆம் வசனத்தை வாசிங்க. 3रे वचन को पढ़िए। அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. பாருங்க, இங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है சமுத்திரத்திலிருந்து 4 மிருகங்கள் என்ன செய்தான்? தோன்றுது. समुद्र से 4 बड़े बड़े जंतु निकले। இந்த 4 மிருகங்களும் ये चारों जंतु 4 ராஜ்யத்தை குறிக்குது. 4 राज्य के बारे में बताती है। அதுதான் 4 கொம்புகள். वही है 4 सिंह। பாருங்க, 4ஆம் வசனத்துல 4थे वचन में அதனுடைய பெயர்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. उसका नाम दिया गया है। வாசிங்க. पढ़ेंगे। முந்தினது சிங்கத்தை போல இருந்தது. பாருங்க, முதல் இது என்னதான்? पहला कैसा था? அது சிங்கம். वो सिंह है। 5ஆம் வசனம். 5वां वचन। பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறே 2ஆம் மிருகத்தை கண்டேன். கரடி, वो एक बालू के समान था। அடுத்த வசனம் வாசிங்க. 6ஆம் வசனம். अगला वचन। அதன் பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அடுத்தது லெப்பர்ட். और अगला चीता। முதல்ல சிங்கம், पहला सिंह, அப்புறம் கரடி, फिर बालू, அப்புறம் சிறுத்தை, फिर लेपर्ड चीता। அடுத்த வசனம் வாசிங்க. और अगला वचन पढ़िए। அதற்கு பின்பு
தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாயிருந்தது. இது எப்படிப்பட்ட மிருகமா? ये कैसा जानवर है? இது ஒரு டெட்லி பீஸ்ட். ये एक भयंकर जंतु है. முதல் மிருகத்துக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. पहला जानवर का नाम दिया गया है. இரண்டாவது மூணாவதுக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. दूसरा और तीसरा भी दिया गया ஆனா है. நாலாவது மிருகத்துக்கு பெயர் கொடுக்கப்படவில்லை. लेकिन चौथे जानवर का नाम नहीं दिया गया. அது பயங்கரமான மிருகம்னு சொல்லி वो भयानक जानवर करके दिया गया அது है. பயங்கரமான மிருகம். वो भयानक जानवर. இந்த மிருகத்தை பற்றி வெளிப்பாடு இல்ல அவனுக்கு. इस जानवर के बारे में उसे प्रकटीकरण नहीं है. ஒருவேளை அவன் யானையை பார்த்திருந்தா हो सकता है उसने हाथी को देखा होगा அப்ப யானைன்னு சொல்லிருப்பான். तो हाथी बोल सकता है. அதுதான் பயங்கரமா இருக்குது. वही भयानक है. ஏதாவது ஒரு மிருகத்தை அவன் பார்த்த மிருகத்தை சொல்லிருக்கலாம். कोई ना कोई उसने जो देखा है उस जानवर को बोल सकता है. ஆனா இந்த மிருகத்தை लेकिन इस जानवर को அவன் பார்க்க முடியல. वो नहीं देख पाया அவனுக்கு புரியல என்ன மிருகம்ட்டு. और ये समझ भी नहीं पाया कि क्या जंतु है. புதிதான மிருகமா இருந்திருக்கு. एक नया जानवर है அது ரொம்ப பயங்கரமான மிருகம். और वो डरावना है. இது ஒரு 4 அரசியலை குறிக்குது. 4 राज्य के बारे में बताता 4 है. ராஜ்யங்கள். 4 राज्य के बारे में இந்த बताया गया 4 है. ராஜ்யமும் ये 4 राज्य யூதா இஸ்ரேல் எருசலேம் சிதறடிக்குது. यहूदा इजराइल और यरूशलेम को तीतर बीतर करता है. இன்னைக்கு ஈரான் என்ன நினைக்கிறான்? आज भी ईरान क्या सोचता है? இஸ்ரேல்ங்க कंट्री இருக்க கூடாது. इजराइल देश नहीं होना चाहिए. அந்த ஜனங்களை சிதறடிக்கிறதுக்கு முயற்சி उन பண்றான். लोगों को तीतर बीतर करना चाहता है. இந்த ராஜ்யங்கள் எல்லாம் ये सारे राज्य இவங்க மனசுக்குள்ள ஒண்ணே ஒண்ணுதான் ஓடும். इनके मन में एक ही चीज दौड़ता है. இஸ்ரேல் ஜனங்களை சிதறடிக்கணும். इजराइल लोगों को तीतर बीतर करना. அதுதான் இந்த 4 கொம்புகள். और यही वो 4 सिंह हैं. இந்த 4 கொம்பும் ये चारों सिंह 4 ராஜ்யத்தை குறிக்குது. 4 राज्य को बताती है. இது வந்து பாபிலோன் ராஜ்யம். ये बाबिलोन का राज्य है. முதல் ராஜ்யம் வந்து பாபிலோன் ராஜ்யம். पहला राज्य बाबिलोन का है. இரண்டாவது ராஜ்யம் மேதியா பெர்சியா. और दूसरा मीडिया और फर्सिया. மேதியா பெர்சியா. मीडिया फर्सिया. மூணாவது ராஜ்யம் கிரேக்க ராஜ்யம். और तीसरा ग्रीक राज्य है. நாலாவது ராஜ்யம் தான் ரோம் ராஜ்யம். और चौथा राज्य रोम राज्य है. இன்னைக்கு நம்ம ரோம ராஜ்யத்துல இருக்கிறோம். आज हम रोम राज्य में ही हैं. இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படினா ये राज्य कैसा है? அது ரொம்ப பயங்கரமான ராஜ்யம். वो भयानक राज्य है. இந்த ரோம ராஜ்யத்துல தான் इस रोम राज्य के अंदर யெகோஷுவா பிறந்தார். यहोशुआ जन्म हुए. அவர் பிறந்த டைம் எந்த டைம்? वो कब जन्म हुए? அவர் கிரேக்க ராஜ்யத்துல பிறக்கல. वो ग्रीक राज्य में नहीं जन्म हुए. அவர் ரோம ராஜ்யத்துல वो பிறக்கிறார். रोम राज्य में ही जन्म हुए. பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது ரோம ராஜ்யத்துல தான் பிரசங்கம் பண்றார். पतरस जब प्रचार किया वो रोम राज्य में ही प्रचार किया. இந்த 7 சபையின் காலத்துல और 7 कलीसिया काल में முதலாவது சபையின் தூதன் पहला कलीसिया का दूत पौल जो है அவரும் எந்த ராஜ்யத்துல தான் வர்றாரு? वो भी कौन से राज्य में आता है? ரோம ராஜ்யத்துல தான் வர்றார். रोम राज्य में ही आता है. இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிறோம் அப்படினா आज यदि हम यहाँ पर हैं तो நம்மளும் ரோம ராஜ்யத்துல தான் இருக்கிறோம். हम भी रोम राज्य में ही हैं. யோவான் ஸ்நானகன் यूहन्ना பத்மு தீவுல இருந்து बतमू टापू से लेकर வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும்போது और प्रकाशित वाक्य जब लिखता है அவன் எந்த ராஜ்யத்துல தான் இருக்கிறான்? वो कौन से राज्य में है? ரோம ராஜ்யத்துல தான் இருக்கிறான். रोम राज्य में ही है. சோ இந்த 4 ராஜ்யத்துல ये 4 राज्य के अंदर இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிற ராஜ்யம் आज का जो राज्य है அது ரோம ராஜ்யம் ஓடிட்டு वो இருக்குது. रोम का राज्य चल रहा இந்த है. ராஜ்யம் ரெண்டா பிரிஞ்சிருக்குது. ये राज्य 2 भाग है. எப்படி இந்த கால் 2 கால் இருக்குதோ जैसे ये 2 पैर है அதே மாதிரி 2 ராஜ்யம் பிரிஞ்சிருக்குது. ऐसे 2 राज्य है. ஒன்னு அமெரிக்கா கூட இருக்கும். एक अमेरिका के साथ होगा இன்னொன்னு ரஷ்யா கூட இருக்கும். और दूसरा रशिया के साथ होगा. இந்த பாதத்துல 5 விரல் இருக்குது. और ये पांव में जो 5 उंगलियां हैं இது அமெரிக்கா கூட இணையக்கூடிய 5 ராஜ்யங்கள். ये अमेरिका के साथ जुड़ने वाले 5 राज्य हैं. இந்த இடது கால்ல இருக்கிற 5 விரல்கள் और दाएं पैर में जो 5 उंगलियां हैं இது ரஷ்யா கூட இணையக்கூடிய 5 ராஜ்யங்கள். और रशिया के साथ जुड़ने वाले 5 राज्य हैं. இதுதான் ரோம ராஜ்யம் ஓடிட்டு இருக்குது. और यही रोम राज्य चल रहा है. இந்த ரோம ராஜ்யத்தின் நேரத்துல इस रोम राज्य के समय में ஒரு பெரிய காரியம் நடக்க போகுது. एक बड़ी चीज होने वाली है. இந்த 4 கொம்பும் ये चारों सिंह யூதாவையும் இஸ்ரேலையும் எருசலேமையும் சிதறடித்தது. यहूदा इजराइल और यरूशलेम को तीतर बीतर किए. அமெரிக்கா எவ்வளவுதான் கூட இருந்தாலும் अमेरिका कितना भी साथ
होने दो, ஒரு நேரம் வரும் एक ऐसा समय आएगा அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு விரோதமா மாறிடும். अमेरिका भी इजराइल का विरुद्ध हो இது जाएगा। கண்டிப்பா எழுதி வைங்க. आप लिख कर रख लीजिए, வேதத்தின்படி कलाम के अनुसार। இது நான் தீர்க்கதரிசனம்னு சொல்லல, ये मैं भविष्यवाणी के रूप से नहीं कहता, ஆனா வேதத்துல இருக்கிற தீர்க்கதரிசனத்தின்படி लेकिन कलाम के अंदर के भविष्यवाणी के अनुसार இது ஜக்கரியா 14ஆம் அதிகாரம் जकरिया का 14वां अध्याय அதுல முதல் வசனத்தை படிங்க. पहले वचन को पढ़िए। இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. எல்லா ஜாதிகளையும் எருசலேமோடு யுத்தம் பண்ண நான் சேர்ப்பேன்னு சொல்றாரு. सारे जातियों को यरूशलेम से लड़ने के लिए इकट्ठा करूंगा कहता எல்லா है। ராஜ்யங்கள்ல யாரெல்லாம்? और सारे जातियों मतलब कौन है? அமெரிக்கா வந்துட்டு, वो अमेरिका भी आ गया, எல்லாம் வந்துட்டு, सब आ गया। இன்னைக்கு அமெரிக்கா கூட இருக்குது, आज अमेरिका साथ में है, ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போறார். लेकिन परमेश्वर एक काम करने वाला है। இவங்களும் அவங்களுக்கு விரோதமா வருவாங்க, ये भी उनके विरुद्ध हो जाएंगे, ஏன்னா இதெல்லாம் ஒரு கொம்பு தான். क्योंकि ये सब एक सिंह है। இது நாலாவது கொம்பு ரோம ராஜ்யம். ये रोम राज्य जो है चौथा सिंह है। இந்த ரோம ராஜ்யத்துல என்ன சிந்தனை இருக்கும்? ये रोम राज्य के अंदर कैसे विचार होंगे? இவங்கிட்ட என்ன சிந்தனை இருக்கும்னா, इनके ऊपर क्या विचार होगा? இஸ்ரவேல் ஜனங்களை சிதறடிக்கணும், इजराइल लोगों को तीतर बीतर करना है, இதுதான் அவங்களுடைய சிந்தனை. यही उनका विचार है। ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது வித்தியாசமா இருக்குது. लेकिन आज जब हम देखते हैं वो थोड़ा अलग है। அமெரிக்கா இஸ்ரேல் கூட இருக்கிறானே, अमेरिका इजराइल के साथ है। நோ இது ப்ராஃபஸி இல்ல, ये भविष्यवाणी नहीं है। ப்ராஃபஸி என்ன அப்படினா, भविष्यवाणी क्या है? ஈவன் அமெரிக்காவும் இந்த இஸ்ரேலுக்கு விரோதமா வருவாங்க. अमेरिका भी इजराइल के विरुद्ध जाएगा, ஏன்னா அவனும் ரோம ராஜ்யத்துல வந்துட்டான், क्योंकि वो भी रोम राज्य के अंदर आ गया। இந்த கொம்புகள், ये सिंह இந்த தேவனுடைய பிள்ளைகளை சிதறடிக்க கொம்புகள், परमेश्वर के लोगों को तीतर बीतर करने वाले सिंह அப்ப हैं। ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுது, कुछ तो होने वाला है। அது நடக்கும்போது वो होने के समय में அமெரிக்கா இஸ்ரேல் விட்டு பிரிஞ்சிரும். अमेरिका इजराइल से अलग हो அது जाएगी। பிரிஞ்சிட்டுனா अगर अलग हो गई, இவங்க யுத்தத்துல தோக்கக்கூடிய நேரம் வரும். ये युद्ध के अंदर हारने का समय आएगा। இஸ்ரவேல் ஜனங்கள் इजराइल लोग தோந்து போகக்கூடிய நேரம் வரும். वो हारने का स्थिति आएगा, அன்னைக்கு தான் அவங்க கர்த்தரை கூப்பிடுவாங்க. तभी वो परमेश्वर की ओर पुकारेंगे, கர்த்தாவே எங்களை காப்பாத்துன்னு கூப்பிடுவாங்க. हे प्रभु हमें बचाओ करके बोलेगा। அப்போ யெகோஷுவா என்ன செய்வார்னா, तब यहोशुआ क्या करेगा? அவர் ஒலிவ மலையில இறங்கி जैतून के पहाड़ पर उतरकर அந்த ஜனங்களோடு யுத்தம் பண்ணுவார். उन लोगों के साथ युद्ध करेगा, ஜெயம் கர்த்தரால் வரும். और विजयता परमेश्वर से आएगी। அப்போதான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிப்பாங்க. तभी इजराइल लोग जीत पाएंगे। கர்த்தருடைய கண்கள் परमेश्वर की आंखें எருசலேம் பக்கமா திரும்பணும்னா, यरूशलेम की ओर मुड़ना है तो அவங்க அன்னைக்கு எகிப்து தேசத்துல उन दिनों में मिस्र देश में எப்படி கர்த்தரை நோக்கி கதறினாங்களோ, जैसे मसीह की ओर वो लोग गिड़गिड़ा रहे அதே थे, மாதிரி மீண்டும் கதறுவார்கள். ऐसे ही वह दोबारा पुकारेंगे। அப்போதான் கர்த்தர் ஒலிவ மலையில இறங்குவார். तभी परमेश्वर और जैतून के पहाड़ पर उतरेगा। இஸ்ரவேல் ஜனங்களுக்காக इजराइल लोगों के அவர் लिए யுத்தம் பண்ணுவார். वो युद्ध करेगा। அப்ப இன்னைக்கு அமெரிக்கா கூட இருக்குது, तो आज अमेरिका जो साथ में है, இது சும்மா பாக்குறதுக்கு, ये सिर्फ देखने के लिए ஆனா है। அமெரிக்கா அவங்க கூட வர மாட்டாங்க. अमेरिका उनके साथ नहीं கை आएगा, கழுவக்கூடிய நேரம் வருது. और हाथ धोने का समय आ रहा So, है। இந்த ரோம ராஜ்யம், रोम राज्य, இவங்களுடைய மேல் இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, इनका मेन उद्देश्य क्या है? இஸ்ரவேல் ஜனங்களை சிதறடிக்கணும். इजराइल लोगों को तीतर बीतर करना है। அத ஈரான்காரன் சொல்லிட்டான். वो ईरान ने उसे बोल दिया, தீர்க்கதரிசனம் பக்கத்துல நெருங்கிட்டு வருது. और भविष्यवाणी करीब आ रहा है। எப்போ எல்லாரும் இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவாங்களோ, जब सभी लोग इजराइल के विरुद्ध युद्ध करेंगे, அந்த டைம் நம்ம இங்க இருக்க கூடாது. उस समय हम इस संसार में नहीं நம்ம रहना, பரலோகத்துக்கு போயிரணும். हम स्वर्ग में जाना है। கர்த்தருடைய வருகையில கூட போயிரணும். परमेश्वर के आगमन में उसके साथ जाना இந்த है। நாலு கொம்பு எதை குறிக்கினா, ये चार सिंह किसे दर्शाती அது है? நாலு ராஜ்யங்களை குறிக்குது. चार राज्य को दर्शाती है। हालेलुया. हालेलुया। சோ முதல் கொம்பு எந்த ராஜ்யம்? पहला सिंह कौन सा राज्य है? பாபிலோன் ராஜ்யம். बाबिलोन राज्य। அடுத்தது और दूसरा மேதியோ पर्सिया ராஜ்யம். मीदिया और फर्सिया का राज्य। மூணாவது ராஜ்யம் तीसरा அது கிரேக்க वो ராஜ்யம். ग्रीक राज्य है। நாலாவது ராஜ்யம் और चौथा राज्य ரோம ராஜ்யம். रोम राज्य இன்னைக்கு है। நம்ம ரோம ராஜ்யத்துல இருக்கிறோம். आज हम रोम राज्य में हैं। சிந்திச்சு பாருங்க, सोच कर देखिए, இந்த ராஜ்யத்தினுடைய ஃபுல் ஃபோக்கஸ் என்னன்னா, ये राज्य का पूरा फोकस क्या है? இஸ்ரேல் ஜனங்களை சிதறடிக்கணும்.
அடிக்கணும். इजराइल लोगों को तीतर बीतर करना, அவங்க ஒரு நேஷனா இருக்க கூடாது. वो एक देश बनकर नहीं रहना. ஆனா கர்த்தருடைய விருப்பம் என்ன? लेकिन परमेश्वर का क्या इच्छा है? ஜனங்கள் என் பிள்ளைகள் ஒரு நேஷனா மாறணும். मेरे लोग एक जाति बनना है அது கண்டிப்பா நடக்கும். और वो जरूर होगा. ஹalleluya. हालेलुया. கண்டிப்பா கர்த்தர் கிரியை செய்வார். जरूर परमेश्वर करेगा. நம்ம தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. हमारे परमेश्वर से नामुमकिन कुछ भी नहीं. 4 கொம்புகள், 4 सिंह, 4 ராஜ்யம். 4 राज्य. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். मैं सोचता हूँ कि आपको समझ में आ गया रहेगा. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. और बहुत सारी बातें हैं. இதுல இந்த இஸ்ரவேல் ராஜ்யத்துல इजराइल राज्य में அவங்கள 1,44,000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. उनमें से 1,44,000 लोग जो है उद्धार पाएंगे. எல்லா கோத்திரத்திலிருந்தும் 12,000 பேர் ரட்சிக்கப்படுவார்கள். सारे गोत्र से 12,000 करके वो उद्धार पाएंगे. ஆனா அதுல लेकिन उसमें எப்ராயிம் கோத்திரத்தாரும் इफ्राइम गोत्र के लोग தான் கோத்திரத்தாரும் வர மாட்டாங்க. और दान गोत्र के लोग नहीं आते हैं. அப்ப இவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? तो ये उद्धार नहीं पाएंगे क्या? இவங்களுக்கு ரட்சிப்பே கிடையாதா? इनको उद्धार नहीं है क्या? அவங்க இந்த நேரத்துல ரட்சிக்கப்படணும். वो इस समय में उद्धार पाना है. இந்த நேரத்துல ரட்சிக்கப்படுவார்கள். इस समय में वो उद्धार पाएंगे. அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு वो उद्धार पाने के लिए நீங்க என்ன சொல்லணும்னா, आप क्या करना है? நான் தான் அதுக்கு காரணமா இருப்பேன். मैं ही उसके लिए कारण बनूंगा. அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு वो उद्धार पाने के लिए நான் காரணமா இருப்பேன். मैं उसका कारण होऊंगा. அப்படி நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்லணும். आप हर कोई बोलना है. அப்ப எங்கெல்லாம் யூதர்கள் இருக்காங்கன்னு பாருங்க. वो कहां-कहां यहूदी लोग हैं करके देखिए. அவங்க எந்த கோத்திரம்னு பாருங்க. वो कौन से गोत्र के हैं करके देखिए. ஒருவேளை அவங்க தான் கோத்திரமா இருக்காங்க, हो सकता है वो दान गोत्र के हैं तो, அல்லது எப்ராயிம் கோத்திரத்தா இருக்காங்கன்னா या फिर इफ्राइम गोत्र के हैं तो நம்ம அடுத்த பிளானிங் பண்ணலாம். हमारा अगला पड़ाव हम शुरू कर सकते நம்ம हैं. அவங்க ரட்சிக்கப்படுவதற்கான காரியத்தை நம்ம முயற்சி பண்ணலாம். उनके उद्धार के कामों को हम आगे बढ़ा सकते हैं. கர்த்தர் நிச்சயமா செய்வார். परमेश्वर जरूर करेगा. हालेलुया. हालेलुया. சோ இந்த 4 கொம்புகள், ये 4 सिंह, 4 ராஜ்யம். 4 राज्य हैं. புரிஞ்சிட்டா இது? समझ में आ गया क्या? ஓகே, நல்லது. अच्छा है. இந்த 4 கொம்புகள் 4 ராஜ்யம். ये 4 सिंह जो है वो 4 राज्य है. ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் हर एक राज्य को ஒரு மிருகத்தின் பெயர், एक जानवर का नाम. ஆனா 4வது ராஜ்யத்துக்கு लेकिन चौथा राज्य के लिए வேற கொடுக்கல. वो नाम नहीं दिया गया है. ஏன்னா அது என்ன எப்படி இந்த மிருகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். क्योंकि वो जानवर कैसा है करके देखेंगे. அது எப்படி காணப்படாத ரூபம் எப்படின்னு பார்க்கலாம். उसका रूप कैसा है करके देखेंगे. பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित वाक्य 13ஆம் அதிகாரம் 13वां अध्याय அதுல 1ஆம் வசனத்தை வாசிங்க. पहले वचन को हम पढ़ेंगे. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதின் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதின் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. இதனுடைய வாய் எப்படி இருக்கான்? उसका मुंह कैसा है? சிங்கத்தின் வாய் மாதிரி இருக்குது. वो सिंह का सा था. இந்த 3 ராஜ்யத்துக்குள்ள ये तीनों राज्य के अंदर மிக்ஸ் பீஸ்ட் இது. ये एक मिलाहट का बीस्ट है. சிங்கத்தின் வாய், सिंह का मुंह, கரடியினுடைய காலு, भालू का पैर இந்த சிறுத்தையினுடைய உடம்பு. और चीता का शरीर. எத்தனை தலை இருக்குது? कितना सिर है? 7 தலை இருக்குது. 7 सिर है. இத இந்த இந்த மாதிரி மிருகம் எங்கே இருக்கா? ऐसा जानवर कहीं है क्या? அதனால தான் इसलिए தானியேல் இந்த மிருகத்தினுடைய பெயரை சொல்லல. इसीलिए दानियेल इस जानवर का नाम नहीं बताया. ஏன்னா இந்த மிருகத்தை பார்த்தா என்ன மிருகம்னே சொல்ல தெரியல. इसे देखकर क्या जानवर है समझ में नहीं आता है. இந்த 3 மிருகத்தினுடைய கலவை தான் இந்த மிருகம். ये तीनों जानवर का मिक्स है वो. இதுதான் ரோம ராஜ்யம். यही रोम राज्य है. இந்த 3 ராஜ்யத்தினுடைய பலம் ये तीनों राज्य का बल ஒரு ராஜ்யத்துக்குள்ள இருக்குது. एक राज्य के अंदर है. இந்த ஒரு ராஜ்யத்துக்குள்ள इस एक राज्य के अंदर சிங்கத்தினுடைய பலம் இருக்குது, सिंह का बल है, கரடியினுடைய பலம் இருக்குது, भालू का बल है, சிறுத்தையினுடைய பலம் இருக்குது, और चीता का बल है. அப்ப இந்த மிருகம் ரொம்ப மோசமான மிருகம். तो ये जानवर एक भयानक जानवर है. இந்த ராஜ்யம் ரொம்ப மோசமான ராஜ்யம். ये राज्य बहुत भयानक राज्य ரொம்ப है. பயங்கரமான ராஜ்யம். बहुत भयानक राज्य है. இந்த ராஜ்யத்தினுடைய சிந்தனை என்ன அப்படின்னா, ये राज्य का क्या विचार है? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சிதறடிக்கணும். इजराइल लोगों को तीतर बीतर करना. அதுக்காக அந்த 4 கொம்பு. इसीलिए ये 4 सिंह है. சோ இந்த 4 ராஜ்யத்தை பத்தி கொஞ்சம் பார்த்துட்டோம். ये 4 राज्य के बारे में हमने देखा. முதல் அதிகாரத்துல पहले अध्याय में
ஃபுல் கம்ப்ளீட் ஜக்கரியா புத்தகத்தில் எழுதியிருக்குது. और जकरिया की किताब में लिखा गया है. ஜக்கரியா புத்தகத்துல 14 சாப்டர்ல जकरिया के किताब के 14 अध्याय में இது என்னென்ன எழுதியிருக்கோ जो लिखा गया है அது எல்லாம் சுருக்கமா ஒரே சாப்டர்ல கொடுத்திருக்காரு. वो सब कुछ शॉर्ट करके एक ही अध्याय में दिया गया है. இனிமே அடுத்தாப்புல நம்ம கிளாஸ்க்குள்ள போகும்போது और अगला क्लास के अंदर हम जब जाने वाले हैं நம்ம செகண்ட் சாப்டர் தேர்ட் சாப்டர் இப்படி போகும்போது ऐसा पहला चैप्टर दूसरा चैप्टर करके जाएंगे. ஒவ்வொரு காரியமா டீடைலா பாப்போம். நம்ம हर एक चीज को हम डिटेल में देखेंगे. பாருங்க இப்போ பைபிள் சொல்லுது कलाम कहती है இந்த நாலு கொம்பு இந்த மூணு ஜனங்களை சிதறடித்தது. और ये 4 सिंह ये तीनों को तीतर बीतर किया. அது எதை குறிக்குது? நாலு கொம்பு ये 4 सिंह किसे दर्शाती है? நாலு ராஜ்யத்தை குறிக்குது. 4 राज्य को दर्शाती है. பாருங்க நேபுகாத் நேசர் கண்ட சொப்பனம் नेबुहात निजर का जो स्वप्न है அது இதுவரைக்கும் நடந்துட்டு இருக்குது. वो अभी तक चल रहा है. நம்ம பைபிள் இருக்குல்ல हमारा जो कलाम है இதே மாதிரி ஒரு ப்ராஃபெட்டிக்கல் புக் வேற எதுவும் கிடையாது. इसके जैसा भविष्यवाणी का किताब और कोई भी नहीं है. இந்த சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் और जितने भविष्यवाणी बोले गए हैं அது நிறைவேறி वो கொண்டிருக்குது. पूरा हो रहा है. சோ நீங்க எழுதி வச்சுக்கிடுங்க. अब लिख कर रख लीजिए. இன்னைக்கு இஸ்ரேல் கூட இருக்கிற அமெரிக்கா आज जो इजराइल के साथ अमेरिका है அது ஒரு நாள் இஸ்ரேல் கூட சேர்ந்து இருக்காது. और एक दिन ऐसा आएगा कि वो इजराइल के साथ नहीं देगा. அது இஸ்ரேலுக்கு விரோதமா எழும்பும். वो इजराइल के विरुद्ध उठेगा. அது நேரம் வரும்போது उस समय में நம்ம அங்க இருக்க கூடாது. हम यहाँ पर नहीं रहना. நம்ம கர்த்தரோடு கூட போயிரணும். हम परमेश्वर के साथ जाना है. ஹalleluya. हालेलुया. சரி இப்போ அடுத்தது பார்க்கலாம். अगला हम देखेंगे. நம்ம பாருங்க ஜக்கரியா 1ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரம் வரைக்கும் पहले अध्याय के पहले वचन से 6वें वचन तक அங்க மனம் திரும்புதலை பற்றி பார்த்தோம். मन फिराव के बारे में हमने देखा. 7ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் और 7वें वचन से लेकर 17 वचन तक கர்த்தர் எருசலேம் பக்கம் திரும்புறத பார்க்கிறோம். परमेश्वर यरूशलेम की ओर मुड़ता है वो देखा. பிரஜாதி காலம் முடிவடைஞ்சி अन्य जात का समय समाप्त அவர் होकर எருசலேம் பக்கம் திரும்புறத பார்த்தோம். वो यरूशलेम की ओर मुड़ता है वो हमने देखा. அப்ப 18ஆம் வசனமும் 19ஆம் வசனமும் 18 और 19वां वचन में இந்த நாலு கொம்பை பார்த்தோம். ये 4 सिंह को देखे. இந்த நாலு கொம்பு எதை குறிக்குனா ये 4 सिंह किसे दर्शाती है? அது நாலு ராஜ்யங்களை குறிக்குது. वो 4 राज्य के बारे में बताती है. இப்ப அடுத்து நம்ம பார்க்கலாம். अगला हम देखेंगे. நம்ம 20ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். 20वें वचन को पढ़ेंगे. பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். பாருங்க இப்போ பைபிள் சொல்லுது कलाम कहती है கர்த்தர் இப்போ ஜக்கரியாக்கு அடுத்த தரிசனத்தை காமிக்கிறார். परमेश्वर जकरिया को और एक दर्शन देता है. இந்த தரிசனத்துல इस दर्शन के अंदर 4 கார்பெண்டரை காமிக்கிறார். और 4 सुतार को दिखाता है. 4 கார்பெண்டர். 4 सुतार. அதுக்கு ஹிந்தில வேற ஏதோ பேர் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். லோஹாரா. लोहार. அதுக்கு பாருங்க இந்த 4 கார்பெண்டரை காமிக்கிறார். और 4 लोहारों को दिखाता है. இது இங்கிலீஷ்ல கார்பெண்டர் கொடுத்திருக்குது. अंग्रेजी में सुतार करके दिया है. அது ஹீப்ருல நீங்க பாத்தீங்கன்னா लेकिन हिब्रू में देखेंगे तो அதுக்கு இந்த ரெண்டு மீனிங்கும் இருக்குது. ये दोनों मतलब है. லோஹார்ங்கற மீனிங் இருக்குது, அயன் ஸ்மித் மீனிங் இருக்குது. और लोहार का भी मतलब है और கார்பெண்டருடைய மீனிங் இருக்குது. और सुतार ये मतलब भी है. ரெண்டு மீனிங் இருக்குது. ये दोनों मतलब है. சரி நம்ம கார்பெண்டர் நான் இந்த தமிழ்ல சொல்றேன், ஹிந்தில இங்கிலீஷ்ல சொல்லுவேன் கார்பெண்டர் சொல்றேன். इंग्लिश में वो कारपेंटर बोलेंगे. பிரதர் வந்து லோஹார்னு சொல்லுவாங்க. और मैं लोहार बोलूंगा. சோ இங்க பைபிள் சொல்லுது यहाँ कलाम कहती है ஜக்கரியாவுக்கு ஒரு 4 பேர் காமிக்கிறார். जकरिया को 4 जन को दिखाता है. இந்த 4 பேர் யாருன்னா ये चारों कौन है? 4 கார்பெண்டரை காமிக்கிறார். 4 लोहारों को दिखाता है. இந்த கார்பெண்டருடைய வேலை என்ன? ये लोहारों का क्या काम है? இந்த 4 கொம்புக்குள்ள வேலை என்ன? ये 4 सिंह का क्या काम है? இந்த 4 கொம்பு ये 4 सिंह யஹூதா, यहूदा, இஸ்ரேல், जेरूशलेम यरूशलेम இதுல இருக்கிற ஜனங்களை சிதறடிக்கணும். इसके लोगों को तितर बितर करना है. அதுதான் இவங்களுடைய ஒரு தாட். यही इनका उद्देश्य है. பிசாசு அவங்களுக்குள்ள அந்த தாட் வச்சிருக்கான். शैतान उनके अंदर ऐसे विचार को रखा है. ஆனா இப்போ கர்த்தர் 4 கார்பெண்டரை காமிக்கிறார். लेकिन अब परमेश्वर 4 लोहारों को दिखाता है. இந்த கார்பெண்டர் என்ன செய்வாங்க? ये लोहार क्या करेंगे? இவங்களுடைய வர்க் என்ன? इनका क्या काम है? பாருங்க வாசிங்க 21ஆம் வசனத்தை. 21वें वचन को पढ़ेंगे. இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடிக்கு அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே. அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழ தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் என்றார்.
பாருங்க இந்த கொம்புகள் என்ன செஞ்சுதான் ये सिंह क्या किए, இப்படி சிதறடிச்சுதான் वो ऐसा तितर बितर किया, இவங்க தன்னை கொம்ப உயர்த்த கூடாது, தன் தலையை உயர்த்த கூடாது, वो अपने सिर को उठा नहीं पाए, ராஜ்யமே இருக்க கூடாது वो राज्य ही नहीं होना चाहिए। அப்படின்னு சொல்லிதான் இந்த 4 கொம்பு சிதறடிக்குதான். ऐसे ये 4 सिंह जो है उन्हें तितर बितर करती है। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த கொம்புக்குள்ள வேலை பாத்தீங்களா? ये सिंह का काम को देखिए। இஸ்ரேல் ஜனங்கள்ல யாரும் தலையை தூக்க கூடாது. इजराइल में कोई भी सर को उठाना नहीं है। கீழ வாசிங்க. नीचे पढ़ेंगे। இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடிக்கு அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே. அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத் தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் என்றார். பாருங்க இந்த 4 கார்பெண்டர் எதுக்கு வராங்களா? ये 4 लोहारे क्यों आए हैं? இந்த 4 கொம்ப துரத்துறதுக்கும் ये 4 सिंह को भगाने के लिए, அத உடைச்சு போடுறதுக்கு வந்திருக்காங்க. उसे तोड़ने के लिए आए हैं। அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அத பயங்காட்டுறதுக்கும், और अंग्रेजी में देखेंगे तो उसको डराने के लिए, அத முறியடிக்கிறதுக்கும் வர்றாங்க. और उसे मार गिराने के लिए आते இந்த हैं। 4 கார்பெண்டருடைய வேலை என்ன? ये 4 लोहारों का क्या काम है? இந்த 4 கொம்ப பயங்காட்டணும், 4 सिंह को डराना है, அந்த 4 கொம்ப முறியடிக்கணும், और 4 सिंह को तोड़ देना है, 4 ராஜ்யத்தை முறியடிக்கணும். चारों राज्य को तोड़ देना है, 4 ராஜ்யம் இந்த கார்பெண்டரை கண்டு பயப்படும். और चारों राज्य इन लोहारों को देखकर डरना है। இந்த முதல் ராஜ்யம் என்னது? ये पहला राज्य क्या है? இது பாபிலோன் ये ராஜ்யம். बाबिलोन राज्य है। இந்த பாபிலோன் ராஜ்யம் ये बाबिलोन का राज्य இந்த நேரத்துல इस समय में கர்த்தர் ஒரு கார்பெண்டரை வைத்திருந்தார். परमेश्वर ने एक लोहार को रखा है। அந்த கார்பெண்டர் என்ன செய்தார்னா, वो लोहार ने क्या किया? இந்த கொம்ப பயங்காட்டுனது, इस सिंह को डराए, இந்த கொம்ப பயங்காட்டி इस सिंह को डराकर இந்த ராஜ்யம் விழுவதற்கு ये राज्य गिरने के लिए இந்த கார்பெண்டர் தான் ரொம்ப பயன்படுத்தினார். ये लोहार ने ही उनसे डराया। இந்த கார்பெண்டருடைய பெயர் என்ன? इस लोहार का नाम क्या है? இந்த பாபிலோன் ராஜ்யம் யார்னால விழுந்தது? ये बाबिलोन राज्य किसके वजह से गिरा? யார்னால விழுந்தது? किसकी वजह से गिरा? தானியேல்னால விழுந்தது. वो दानियेल की वजह से गिरा। இந்த தானியேல் தான் ஃபர்ஸ்ட் ये கார்பெண்டர். दानियेल ही पहला लोहार है। ஹalleluya. हालेलुया। தானியேல் என்ன பயங்காட்டுறதுக்கு என்ன செய்தான்? और दानियेल उसे डराने के लिए क्या कहा? அந்த ராஜ்யமே பயந்து தான் இருந்தாங்க. वो राज्य डरे हुए ही थे। ராஜ்யமே பயந்து இருந்தாங்க. पूरा राज्य डरा हुआ था। அவனை எப்படியாவது கொன்னு போட்டுறணும். उसे कैसे भी मार डालना है। ரொம்ப முயற்சி பண்ணாங்க. बहुत कोशिश किए, ஆனா முடியலையே. लेकिन नहीं हुआ। கர்த்தர் அவன் கூட இருந்ததை பார்த்தாங்க. परमेश्वर उसके साथ में जो है उसे उन्हें देखा। அந்த ராஜ்யத்தில் இருந்த ஜனங்கள் பயந்து उस கொண்டிருந்தார்கள். राज्य के लोग डर रहे थे। அந்த ராஜ்யம் விழுவதற்கு वो राज्य गिरने के लिए தானியேல் பட்டயத்தை சண்டை போட்டானா? दानियेल तलवार उठाकर लड़ा क्या? ஏதாவது சண்டை போட்டானா? कुछ युद्ध किया? ஒண்ணும் சண்டை போடல. नहीं, அவன் ஒரே ஒரு காரியத்தை செஞ்சான். वो केवल एक ही बात को किया। இந்த பாபிலோன் ராஜ்யத்தின் நேரத்துல इस बाबिलोन के राज्य के समय में ஒரு விரல் வந்து செவத்துல எழுதுனுச்சு. एक उंगली आकर उस दीवार पर लिखती है। என்ன எழுதுச்சு? क्या लिखा है? மேனே மேனே தெக்கேல் உபாசின். मैंने तेकेल उपासिन। இந்த பேர், இந்த வார்த்தை எழுதப்பட்ட பிறகு और ये शब्द, ये वाक्य लिखने के बाद இதை எக்ஸ்பிளைன் பண்ண யாருமே இல்ல. इसे वर्णन करने के लिए कोई नहीं। இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறதுக்கு इस गुप्त का वर्णन करने के लिए யாருமே இல்ல. कोई भी नहीं। அதுல ஆமோஸ் 3:7 சொல்லுது, आमोस 3:7 में बोला गया அவர் है, தம்முடைய ஊழியக்காரர் தீர்க்கதரிசிகளுக்கு वो अपने भविष्यद्वक्ताओं को ரகசியத்தை வெளிப்படுத்தாம और गुप्त बातों को प्रकट किए बगैर அவர் ஒண்ணும் செய்யார். वो कुछ न करेगा। இது ஒரு ரகசியம். ये एक गुप्त बात இந்த है। ரகசியம் வெளிப்பட்டாதான் ये गुप्त बात प्रकट होगा तो ही யெகோஷுவா இந்த பூமியில ஏதாவது செய்ய முடியும். यहोशुआ इस संसार में कुछ कर सकता है। அதுக்கு கர்த்தர் யாரை பயன்படுத்துறார்? इसलिए परमेश्वर किसका इस्तेमाल करता है? தானியேலை பயன்படுத்துறார். दानियेल को इस्तेमाल करता है। தானியேல் இந்த வார்த்தையை டீகோட் பண்ணலாம். दानियेल इस शब्द का डिकोडिंग किया। இந்த ஹீப்ரு வார்த்தையை டீகோட் பண்ண பிறகு ये हिब्रू शब्द का डिकोडिंग होने के बाद பெல்சாசார் என்ன செய்தார்னா, बेलसाजार ने क्या किया? உடனே டிக்ளேர் பண்றான், तुरंत वो डिक्लेयर करता है, நாளைக்கு எல்லா தேசத்திலும் சொல்லப்படணும், और कल सभी देशों में बोला जाना चाहिए, இந்த பாபிலோன் ராஜ்யத்துக்கு 3வது ராஜா, ये बाबिलोन का तीसरा राजा அது இந்த தானியேல் தான். वो ये दानियेल ही है। அப்போ தானியேலுக்கு வயசு எத்தனை தெரியுமா? तब दानियेल का क्या आयु था? 85.
85 85 का था 85 வயசு தாத்தா और 85 का जो बूढ़ा है அவரை ராஜாவாக்குறதுக்கு சொல்றான். उसे राजा बनाने के लिए कहता ஆனா है। என்னைக்கு இந்த டீகோடிங் பண்ணானோ, लेकिन जब उस डिकोडिंग को उसने किया, ஹீப்ரு டீகோடிங் செஞ்ச உடனே वो हिब्रू डिकोडिंग करने के बाद அன்னைக்கு ராத்திரியே उस रात को ही பாபிலோன் ராஜ்யம் முடிவடைஞ்சிட்டு. बाबिलोन का राज्य समाप्त हो गया। பாருங்க தானியேல் 5ஆம் அதிகாரம் दानियेल का 5वां अध्याय அதுல 25ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 25वें वचन से हम पढ़ेंगे। दानियेल 5:5-25 और जो शब्द लिखे गए थे हाँ वे ये है हाँ मने मने हाँ तकील और उपसी। பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है அங்க பரலோகத்திலிருந்து ஒரு விரல் வந்து எழுதின காரியம் என்ன? तो स्वर्ग से एक उंगली आके क्या लिखा? மேனே மேனே தெக்கேல் உபார்சின். मैंने तेकेल उपासिन। இத தானியேல் எக்ஸ்பிளைன் பண்றான். इसे दानियल वर्णन करता है। எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்ச உடனே वर्णन करने के बाद கடைசி வசனத்தை வாசிங்க. கடைசி ரெண்டு வசனம். आखिरी 2 वचन को पढ़िए। इस वाक्य का अर्थ यह है हाँ मने अर्थात लास्ट टू वर्स परेश लास्ट आखिरी का 30 और 31। हाँ उसी रात कसदियों का राजा அதே ராத்திரி उसी रात को हाँ कसदियों का राजा बेलशस्सर मार डाला गया हाँ और दारा मादी जो कोई 62 वर्ष का था हाँ। राजगद्दी पर विराजमान हुआ। இப்ப பாருங்க, देखिए பாபிலோன் ராஜ்யம் அங்க முடிவடையுது. बाबिलोन का राज्य समाप्त होता है மேதியோ பெர்சியாவுடைய ராஜா அங்க ராஜா ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டான். और मीडिया फर्सिया का जो राजा है वो राजा के இந்த सामने बैठ गया। கொம்ப முறியடிக்கிறதுக்கு इस सिंह को मार गिराने के लिए சண்டை போட வேண்டிய அவசியம் இல்ல. युद्ध करने का जरूरत नहीं। இந்த வார்த்தையை டீகோட் பண்ண அவ்வளவுதான். इस शब्द को डिकोड किया काफी है। அந்த ராஜ்யம் விழுந்துட்டு. वो राज्य गिर चुका। சோ முதல் கார்பெண்டர் யாரு? पहला लोहार कौन है? கர்த்தர் பயன்படுத்தின முதல் கார்பெண்டர் परमेश्वर ने जिस लोहार को पहला इस्तेमाल அது किया தானியேலை கர்த்தர் वो உபயோகப்படுத்தினார். दानियेल है। அடுத்த இரண்டாவது ராஜ்யம் என்னது? और दूसरा राज्य क्या है? மேதியோ பெர்சியா. मीडिया फर्सिया। இந்த மேதிய பெர்சியா விழுறதுக்கு ये मीडिया फर्सिया गिरने के लिए கர்த்தர் இரண்டாவது கார்பெண்டரை பயன்படுத்துறார். परमेश्वर दूसरे लोहार को इस्तेमाल करता है। அந்த கார்பெண்டர் யாரு? वो लोहार कौन है? தெரியாது. नहीं मालूम है। ஆனா இந்த கொம்பு விழுவதற்கு लेकिन ये सिंह गिरने के लिए கர்த்தர் கண்டிப்பா ஒரு கொம்பை ஒரு கார்பெண்டரை பயன்படுத்தியிருப்பார். परमेश्वर जरूर एक लोहार को इस्तेमाल किया होगा। மூணாவது கொம்பு யாரு? तीसरा सिंह कौन है? அது கிரேக்க वो ராஜ்யம். ग्रीक राज्य है। அலெக்சாண்டர் தி கிரேட். अलेक्जेंडर। இந்த ராஜ்யம் விழுவதற்கு ये राज्य गिरने के लिए தேவன் மூணாவது கார்பெண்டரை பயன்படுத்தியிருப்பார். परमेश्वर तीसरे लोहार को इस्तेमाल किया होगा। அந்த கார்பெண்டர் யாரு? वो लोहार कौन है? தெரியாது. नहीं जानते हैं। யாருக்கும் தெரியல. कोई नहीं जानता। அது நமக்கு ரெக்கார்ட்ல இல்ல. वो उस रिकॉर्ड में नहीं है। ஆனா முதல் கார்பெண்டர் நமக்கு ரெக்கார்ட்ல இருக்காரு. लेकिन पहला लोहार जो है वो रिकॉर्ड में है। அவர்தான் யாரு? தானியேல். वही दानियल है। இப்போ நாலாவது கொம்பு अब चौथा सिंह ரோம ராஜ்யம். रोम राज्य இந்த है। ராஜ்யம் விழுந்துட்டா? ये राज गिरा है क्या? இல்ல இன்னும் விழலையே. नहीं, अभी तक नहीं गिरा। இன்னும் ஓடிட்டு தானே இருக்குது. अब तक चल रहा है। அப்ப இந்த ராஜ்யம் விழுவதற்கு ये राज्य गिरने के लिए ஒரு நாலாவது கார்பெண்டர் தேவை. ये चौथा लोहार चाहिए। இந்த நாலாவது கார்பெண்டர் என்ன செய்வாரு? ये चौथा लोहार क्या करेगा? முதல் கார்பெண்டர் என்ன செய்தாரோ पहला लोहार ने जो क्या किया அதை தான் செய்வாரு. उसे ही करेगा। இந்த நாலாவது கார்பெண்டர் தேவை. ये चौथा लोहार चाहिए। இவர் என்ன செய்வார்னா ये क्या करता है? இந்த உலகத்துக்கு விரோதமா इस संसार के विरुद्ध ஒரு கையிருப்பு இருக்குது. एक लेख है। அந்த கையிருப்பை டீகோட் பண்ணியாச்சுனா उस लेख को अगर डिकोड कर दिया இந்த ரோம ராஜ்யம் விழுந்துரும். ये रोम राज्य गिर जाएगा। இந்த நேபுகாத்நேசர் ஒரு பெரிய சொரூபத்தை பார்த்தான். ये नेबूखदनेस्सर ने बड़ी रूप को देखा। அதை பார்த்துட்டே இருக்கும்போது उस मूर्ति को देखते समय கையினால் பேர்க்கப்படாத ஒரு கல் और ऐसा एक पत्थर जो हाथों से नहीं बना सकता அப்படியே है, உருண்டு வந்து वो ऐसे ही लुढ़क कर आया। தலையில அடிக்கல, वो सर पे नहीं मारा, பாதத்துல அடிச்சது. वो पाव में मारा। ஏன்னா இங்கதான் கடைசி நேரம். क्योंकि यही आखिरी समय है। அது தலையில அடிக்கிற நேரம் இல்ல. वो सर पे मारने का समय அது இந்த नहीं। நாலாவது ராஜ்யத்துல वो चौथे राज्य में இந்த தலக்கல் உருண்டு இங்க அடிக்கும்போது वो सिरे का पत्थर उसमें मारते समय பெரிய பர்வதம் போல இருக்கிற இந்த சிலை, बड़ी बड़ी पहाड़ के जैसे ये जो मूर्ति है, இந்த ஒரு அரசியல், ये जो राज्य இது சுக்குநூறா உடைஞ்சு ये போயிடும். चूर चूर हो जाएगा। இந்த நேரம் ரொம்ப முக்கியமான ये நேரம். समय बहुत महत्वपूर्ण இந்த है। நாலாவது கார்பெண்டர் யார்? ये चौथा लोहार कौन है?
है, நீங்க தான் அந்த கார்பெண்டர். आप ही वो लोहार हैं. हालेलुया. நீங்க தான் அந்த கார்பெண்டர். आप ही वो लोहार हैं. ஒவ்வொருத்தரும் நீங்க என்ன சொல்லணும்னா, हर कोई क्या बोलना है, நீங்க தான் அந்த கார்பெண்டர்னு சொல்லணும். मैं ही आप वो कारपेंटर करके बोलना है, நான் தான் அந்த கார்பெண்டர்னு சொல்லணும். मैं ही वो लोहार करके बोलना है. நான் என் பேரை சொல்லுவேன், मैं अपना नाम बोलूं, நீங்க உங்க பேரை சொல்லணும். आप अपना नाम बोलिए. ஆனா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, लेकिन थोड़ा सोच के देखिए, இந்த கார்பெண்டரை கண்டு इस लोहार को देखकर ரோமே பயப்படணும். पूरा रोम डरना है, ரோம ராஜ்யம் பயப்படணும். रोम राज्य डरना है. இன்னைக்கு நம்மளை பார்த்து யார் பயப்படுறா? आज हमें देखकर कौन डरता है? ஒண்ணும் இல்ல, कुछ भी नहीं, யாரும் பயம் இல்ல. कोई नहीं डरता. அப்போ நமக்குள்ள ஒரு பயம் இருக்குது. तो हमारे अंदर वो डर है. இந்த பயம் இருக்கிறது வரைக்கும் ये डर होने रहने तक யாரும் உங்களை பார்த்து பயப்பட மாட்டாங்க. कोई भी आपको देखकर नहीं डरेगा. ஆனா உங்களுக்குள்ள பயம் இல்லன்னா, लेकिन आपके अंदर यदि डर नहीं है, இந்த ராஜ்யமே உங்களை பார்த்து பயப்படும். राज्य पूरा राज्य आपको देखकर डरेगा. இந்த ராஜ்யம் பயப்படுவதற்கு ये राज्य डरने के लिए நீங்க எதுவும் வித்தை காமிக்க வேண்டிய அவசியம் आप இல்ல. कोई चमत्कार दिखाने का जरूरत नहीं. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை டீகோட் பண்ணா போதும். आप परमेश्वर के शब्द को डिकोड करेंगे तो काफी है. இந்த ராஜ்யம் விழுந்து போயிடும். ये राज्य गिर जाएगा. இந்த நாலாவது ராஜ்யம், ये चौथा राज्य है. ஏழு சபையில வரக்கூடிய 7 தூதர்கள் வேற, और 7 कलीसिया में आने वाला 7 दूत वो अलग है. ஆனா இந்த கார்பெண்டர் வேற, लेकिन ये लोहार अलग है. இந்த 4 கார்பெண்டர் வேற. ये 4 लोहार अलग है. இது ராஜ்யங்களை விழத்தள்றதுக்கு வரக்கூடிய ये கார்பெண்டர். राज्य को गिराने वाले लोहार हैं. ஆனா 7 சபையில வரக்கூடிய தூதர்கள், लेकिन 7 कलीसिया काल में आने वाले दूत, அவங்க மனவாட்டி ஆயத்த பண்ணுகிற தூதர்கள். वो दुल्हन को तैयार करने वाले दूत हैं. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ये दोनों का बीच में अंतर है. இந்த தானியேல் என்ன செய்வான்? दानियल क्या करता है? இந்த தானியேல் அபிஷேகம் இப்ப வேலை செய்யணும். दानियल का अभिषेक अभी काम करना है. இந்த நாலாவது கார்பெண்டர் யார்? ये चौथा लोहार कौन है? நீங்க ஜக்கரியா புத்தகத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, जकरिया के किताब में आप देखेंगे तो அதுல ஜெருபாபேலை பற்றி கொடுத்திருக்குது. उसमें जेरुब्बाबेल के बारे में दिया இந்த है. ஜெருபாபேல், ये जेरुब्बाबेल, இந்த ஜெருபாபேலுடைய அபிஷேகம் ये जेरुब्बाबेल का अभिषेक இன்னைக்கு நம்ம மத்தியில கிரியை செய்யணும். आज हमारे बीच में काम करना है. ரொம்ப முக்கியமான நேரத்துல இருக்கிறோம். बहुत ही महत्वपूर्ण समय में हम हैं. இந்த கொம்பு, இந்த கார்பெண்டர் ये सिंह और ये लोहार எப்படி இருக்குது? कैसा है? கர்த்தர் எவ்வளவு காரியங்களை வைத்திருக்கிறாரு. परमेश्वर कितने बातों को रखे हैं. நம்ம மத்தியில இந்த கார்பெண்டர் இருக்காரா? हमारे बीच में वो लोहार है क्या? இருக்காரா இல்லையா? है कि नहीं? கார்பெண்டர் இருக்காரா இல்லையா? लोहार है कि யார் नहीं? இந்த கார்பெண்டர்? कौन है? நீங்க தான். हम ही हैं. நீங்க தான் இந்த கார்பெண்டர். हम ही वो लोहार हैं. சோ நம்ம அந்த கார்பெண்டர் அப்ப எப்படி இருக்கணும்? वो लोहार कैसे रहना है? கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். परमेश्वर के चरणों में रहना है. ரகசியங்களை வெளிப்படுத்துறவங்களா இருக்கணும். गुप्त बातों को प्रकट करने वाले होना है. எப்போ இந்த ரகசியம் வெளிப்பட்டுச்சோ, और जब ये गुप्त बात प्रकट होती है, தானியேல் மூலமா வெளிப்பட்டுச்சோ, दानियेल के द्वारा प्रकट होता है, பாபிலோன் ராஜ்யம் விழுந்தது. बाबिलोन का राज्य समाप्त हो चुका. அதே போல ऐसे ही நமக்கு விரோதமா ஒரு கையிருப்பு எழுதப்பட்டிருக்குது. हमारे विरुद्ध एक लेख लिखा गया है. பாருங்க, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் कोलोसिया का किताब 2 अध्याय 14ஆம் வசனத்தை வாசிங்க. 14 वचन को पढ़ेंगे. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, there is an handwriting which is contrary to us. वहां पर एक लेख हमारे विरुद्ध लिखा गया है. நமக்கு விரோதமா ஒரு கையிருப்பு எழுதப்பட்டிருக்குது. हमारे विरुद्ध एक लेख लिखा गया है. என்ன கையிருப்பு? क्या लेख है? இப்போ தானியேலுடைய நேரத்துல दानियेल के समय में மேனே மேனே தெக்கேல் உபாசின் எழுதப்பட்டிருந்தது. मैंने तेकेल उपासिन लिखा गया था. இத எக்ஸ்பிளைன் பண்ணது யாரு? उसे किसने वर्णन किया? அத தானியேல் எக்ஸ்பிளைன் பண்றார். वो दानियेल उसका वर्णन करता है. இத எக்ஸ்பிளைன் பண்ணும்போது इसे वर्णन करते समय அவர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணல. वो सब कुछ उसमें वर्णन नहीं किया. அவர் எல்லாத்தையும் டீகோட் பண்ணல. सब कुछ उसने डिकोड नहीं किया. பாருங்க, தானியேல் 5ஆம் அதிகாரம் दानियेल का 5वां अध्याय 26ஆம் வசனத்தை வாசிங்க. 26वें वचन को पढ़ेंगे. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும். மேனே அப்படினா அதுக்கு அர்த்தம் என்ன? मैंने का मतलब क्या है? தேவன் உன் நாட்களை எண்ணினார். परमेश्वर ने तेरे जीवन को गिना, அது முடிவுக்கு கொண்டு வந்துட்டார். उसे समाप्ति में लेकर आया. மேனே அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, मैंने का मतलब क्या है? நம்பர்ड.
गिनती किया गया, गिना ஆனா गया। தானியேல் என்ன செய்தான்? लेकिन दानियेल ने क्या किया? வா நாட்களை கர்த்தர் எண்ணிட்டாரு, तेरे दिनों को परमेश्वर ने गिन लिया है அத முடிவுக்கு கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டான். और उसे समाप्ति के अंदर लाया करके कह இதுல दिया। முடிவுங்கிறது இல்லையே, इसमें समाप्ति नहीं है, முடிவுக்குள்ள காரியமே இதுல இல்ல. समाप्ति के कुछ भी बातें नहीं है। அப்ப இது என்ன செய்யறான்னா, तो ये क्या करता இத है? டீகோட் பண்றான். इसे डिकोड करता है। கன்ஃபார்ம் ரெண்டு தடவை மேனே ரெண்டு தடவை வருது, मैंने 2 बार है, ரெண்டு தடவை கர்த்தர் கன்ஃபார்ம் பண்றாரு. 2 बार परमेश्वर उसे स्थिर करता है। உன் நாட்களை கர்த்தர் எண்ணிட்டார், तेरे दिनों को परमेश्वर ने गिना है, அத முடிவுக்கு கொண்டு வந்துட்டாரு. इसे समाप्ति के अंदर लाया है। இதுதான் முதல் டீகோடிங். ये पहला डिकोडिंग है। 27ஆம் வசனத்தை வாசிங்க. 26 और 27 27वें वचन को पढ़िए। தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும். இப்போ தெக்கேலுக்கு அர்த்தம் என்ன? तेकेल का मतलब क्या है? கர்த்தர் உன்னை தராசுல வச்சு நிறுத்து பார்த்தார். परमेश्वर ने तराजू में तौल लिया है, உன்னிடத்தில் குறைவு காணப்பட்டது. तेरे अंदर कमी दिखाई दी। தெக்கேல்ங்கிறதுக்கு ஒரே அர்த்தம் தான், तेकेल का एक ही मतलब है, நிறுத்து பார்த்தல். वो तराजू में तोलना। ஆனா இங்க இவன் இன்னொன்னு ஆட் பண்றான், लेकिन ये इसके अंदर जोड़ता है, உன்னிடத்தில் குறைவு காணப்பட்டது. तेरे अंदर कमी दिखाई दी। அது இதுல இல்லையே, वो इसमें नहीं है। அது அப்ப எப்படி சொன்னான்? तो कैसा कहा? அது டீகோடிங்ல இருக்கு. वो डिकोडिंग में है। மேனே தெக்கேல், मैंने तेकेल, இந்த காரியத்துக்கு அவன் அர்த்தத்தை சொல்றான். इस चीज का मतलब बोलता है, கர்த்தர் உன்னை நிறுத்து பார்த்தார், परमेश्वर ने तुझे तौल कर देखा உன்னிடத்தில் குறைவு காணப்பட்டது. और तेरे अंदर कमी दिखाई दी। அதே போல கர்த்தர் நம்மளையும் நிறுத்து பாப்பா. ऐसे ही परमेश्वर हमें भी तौल कर देखेगा। நம்மட்ட குறைவு இருக்க கூடாது. हमारे अंदर कमी नहीं होना। குறைவு என்ன? कमी क्या है? தானியேல் சொல்றாரு, உன்கிட்ட தாழ்மை இல்ல. दानियेल कहता है तेरे अंदर नम्रता नहीं। உங்க அப்பா நேபுகாத்நேசர்ட்ட இருந்த தாழ்மை, तेरे पिता नेबूखदनेस्सर के पास जो नम्रता थी, அந்த தாழ்மை உன்கிட்ட இல்லன்னு சொல்லிட்டாரு. वो नम्रता तेरे पास नहीं है। தாழ்மை இல்ல, नम्रता नहीं है। அப்ப இன்னைக்கு நம்மட்ட என்ன தேவைன்னு பாருங்க. तो आज हमें क्या चाहिए वो देखिए। தாழ்மை கண்டிப்பா வேணும். नम्रता चाहिए। தாழ்மை இல்ல அப்படின்னா யாரும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. नम्रता नहीं है तो कोई भी हम जो बोलते हैं वो सुनेंगे नहीं। யாரோ கேட்பாங்களா? कोई सुनेंगे क्या? தாழ்மை இல்லன்னு வைங்களேன், नम्रता नहीं है तो இப்போ எனக்கு எல்லாமே தெரியும், मुझे सब कुछ मालूम है। இப்போ நான் ஜான் கிட்ட சொல்றேன், ஜான் இது பண்ணுமா அப்படின்னு मैं சொல்றேன். जॉन से कहता हूँ कि ये सब कर, அவன் எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும் சொன்னான்னா, अगर वो कहता है कि मुझे सब मालूम है, அவன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான். वो जो बोलेंगे वो இந்த सुनेगा அப்பா नहीं। தப்பா சொல்லிட்டு இருக்காரு, ये पिता गलत बोल रहा है, அதனால சொன்ன பேச்சு கேட்க மாட்டான். वो बोला सुनेगा ही नहीं। தாழ்மை இல்ல. नम्रता नहीं है। தாழ்மை இருந்துச்சுன்னா, नम्रता होगा तो அப்பா சொல்லிட்டாங்க, पिता ने कह दिया அது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம செஞ்சிருவோம். कुछ भी हो जाए चलेगा, हम कर लेंगे। வேதத்துல கர்த்தர் ஒன்னு சொல்லிருக்காருன்னா, कलाम के अंदर परमेश्वर ने यदि कुछ कहा है, we have to obey. हम उसे पालन करना है। மத்தவங்க எப்படியும் செஞ்சுட்டு போட்டும், दूसरे कैसे भी रहने दो, உலகம் யாரும் என்னமோ செஞ்சுட்டு போயிட்டோம், संसार कोई भी कुछ भी करने दो, ஆனா நம்மட்ட தாழ்மை இருந்துச்சுன்னா लेकिन नम्रता होगी तो இம்மிடியேட்டா கீழ்ப்படிவோம். और जरूर हम पालन करेंगे। ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. उसे फोर्स करने की जरूरत नहीं। நான் ஜான் போய் செய்யடான்ட்டு அவனை ஃபோர்ஸ் பண்ண வேண்டியது இல்ல. मैं जॉन को देखकर उसको कर दे करके बोलने का जरूरत नहीं। தாழ்மை இருந்துச்சுன்னா नम्रता होगी तो ஒரு வார்த்தையில அங்க நடக்க ஆரம்பிச்சிரும். एक ही शब्द में हो जाएगा। ஹalleluya, हालेलुया। இன்னைக்கு அதே போல தான் எல்லாமே. आज ऐसा ही सब कुछ है। இன்னைக்கு சபையும் ஒரு குடும்பம் தான். कलीसिया भी एक परिवार है। சபையில போதகர் ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா, कलीसिया में अगर शिक्षक ने एक बात बोल दिया, இம்மிடியேட்டா தலை கீழ போட்டு செஞ்ச और ஆரம்பிச்சிரணும். तुरंत उसे सर झुकाकर उसे पालन करना है। கர்த்தர் யார் பக்கம் நிப்பார் தெரியுமா? परमेश्वर किसकी ओर रहेगा? போதகர் பக்கம் நிப்பாரு. शिक्षक की तरफ रहेगा। ஆமா, அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். उसे गौर करके देखेंगे तो मालूम அவங்க என்ன पड़ेगा சொல்றாங்களோ वो क्या बोलते हैं। அது நான் சொல்ற வார்த்தை அப்படிங்கிற மாதிரி அவர் காமிப்பாரு. मैं जो बोलता हूँ शब्द जैसा वो बताएगा। தாழ்மை ரொம்ப முக்கியம். नम्रता बहुत जरूरी है। இந்த தானியேலுடைய நாட்கள்ல दानियेल के समय में மேனேங்கிற வார்த்தை எக்ஸ்பிளைன் பண்றான், मैंने इस शब्द को वर्णन करता है। தேக்கேல்ங்கிற வார்த்தை எக்ஸ்பிளைன் பண்றான். तेकेल शब्द को वर्णन करता है। 28ஆம் வசனத்தை வாசிங்க. 28वें वचन को पढ़ेंगे। பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு. அடுத்தது எந்த வார்த்தையா? और अगला क्या है? பேரேஸ். பேரேஸ் அப்படினா, पेरेस का मतलब, பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். உன்னுடைய ராஜ்யம் பிரிக்கப்பட்டது, तेरा राज्य बांटा गया, அது மேதிய பெர்சிய கையில கொடுக்கப்படுது. और वो मेदियों और फरसियों को दिया गया। அது எப்படி இவனுக்கு தெரியும்? ये कैसा वो जानता है? மேதிய பெர்சிய கைக்கு போகுதுன்னு எப்படி தெரியும்? ये मादियों और फरसियों को के हाथ में जाता है करके वो कैसे जानता அது நீங்க है? எழுத்த பாத்தீங்கன்னா, अगर अक्षर में देखेंगे, மேனே தெக்கேல் உப்பார்சின், मैंने तेकेल उपासिन,
ஆனா இவன் உப்பார்சினை டீகோட் பண்ணானா? लेकिन ये उपासन का डिकोड किया क्या? உப்பார்சினை டீகோட் பண்ணல, उपासन का डिकोड नहीं किया है, பேரேஸை டீகோட் பண்ணிருக்கான். पेरेस को डिकोड किया है, பேரேஸை டீகோட் பண்ணிருக்கான். पेरेस का डिकोडिंग किया है. பேரேஸ்னா அர்த்தம் என்னது? पेरेस का मतलब क्या है? பிரிக்கப்படுதல். बांटा जाना. அதுவே பேரேஸ்க்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. पेरेस का और एक मतलब है, மேதியோ பெர்சியாவுக்கும் பேரேஸ் தான் சொல்லுவாங்க. मीदिया पर्सिया को भी पेरेस ही बोलते हैं. அதனால தான் இவன் சொல்லும்போது சொன்னா, इसलिए उसने कहा ஒரு ராஜ்யம் பிரிக்கப்பட்டது, तेरा राज बांटा गया, அது மேதியோ பெர்சியா கைக்கு போயிட்டு. वो मीदिया पर्सिया के हाथ में गया. இப்போ இந்த உப்பார்சின் என்னாச்சு? ये उपासन क्या हुआ? இந்த உப்பார்சின் ஹீப்ருல எழுதுறேன், அப்பதான் புரியும். ये उपासन को मैं हिब्रू में लिखता हूं, तभी आपको समझ में आएगा. முதல்ல வா வரும், पहले वाव आएगा, அப்புறம் பே வரும், उसके बाद पे, அப்புறம் ரேஷ், रेश, அப்புறம் சாமேக், सामेक, அப்புறம் யோத், योद, அப்புறம் நூன் சோஃபித். नून सोफित. இந்த 6 எழுத்து சேர்ந்தது ये தான் 4 अक्षरों को ही உப்பார்சின். उपासिन. இந்த 6 எழுத்து சேர்ந்தது தான் உப்பார்சின். ये 6 अक्षरी उपासिन है. இந்த 3 எழுத்து எடுத்தீங்கன்னா ये तीनों अक्षर को लेंगे तो இதுதான் பேரேஸ். यही पेरेस है. இதுதான் என்னது? यही क्या है? பேரேஸ். पेरेस है. சோ தானியேல் டீகோட் பண்ணும்போது दानियल जब डिकोड किया, இந்த 3 எழுத்தை மட்டும் தான் டீகோட் பண்ணனா. केवल ये 3 अक्षरों को ही डिकोडिंग किया है, அவன் மத்தத டீகோட் பண்ணல. बाकियों को डिकोड नहीं किया. மத்த 3 எழுத்து இன்னும் ரிமைனிங்கா இருக்குது. और 3 अक्षर जो है अभी तक करना है. அப்ப இது டீகோட் ஆயிட்டுனா, यदि ये इसका डिकोडिंग हो गया, இந்த மேனே தேக்கல் உப்பார்சின் ये मैंने तेकेल उपासिन கம்ப்ளீட்டா டீகோட் ஆயிரும். पूरी तरह से डिकोड हो जाएगा. ஹalleluya. हालेलुया. எங்க போகுது வண்டி? कहां पर जा रही है देखो. பேரேஸ். இன்னும் இந்த 3 எழுத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே அவன். और 3 अक्षर के बारे में कुछ भी नहीं बोला है. இத பத்தி யார் சொல்லிருக்கா தெரியுமா? इसके बारे में किसने कहा है? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிருக்காரு. प्रेरित पौलुस ने कहा है. பாருங்க வாசிக்கலாம். पढ़ेंगे கொலோசியர் 2ஆம் அதிகாரம், और कोलोसियों का किताब 2 अध्याय, அதுல 14ஆம் வசனத்தை வாசிங்க. 14 वचन को पढ़ेंगे. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, நம்மளுக்கு எதிரடியா இருந்த அந்த கையெழுத்தை, हमारे विरुद्ध में जो लेख था, அதை கர்த்தர் குலைத்து उसे परमेश्वर निकाल कर அதை சிலுவையில उसे क्रूस पर ஆணினால் அடிச்சிட்டாராம். खिले से मार दिया. இந்த கையெழுத்தை, इस लेख को, இதா இருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாவது இருக்கலாம். ये भी हो सकता है, दूसरा कुछ भी हो सकता है. ஆனா நம்ம இதே எடுத்துக்கிடுவோமே. हम इसे ही ले लेंगे. இந்த எழுத்துங்க எழுதப்பட்டிருக்குது, ये जो लेख यहाँ पर लिखा गया அதை है, சிலுவையில் ஆணினால் அடிச்சிட்டாரு. उसे क्रूस पर खिले से मार दिया, அதை அழிச்சிட்டாராம். उसे मिटा दिया. எதை வச்சு அழிச்சிருக்காரு? किससे मिटाया? இரத்தத்தினால் அழிச்சிட்டாரு. अपने लहू से मिटा दिया. இதுக்கு மேல என்ன இருக்குது? इसके ऊपर क्या है? யெகோஷுவாவின் இரத்தம் இருக்குது. यहोशुआ का लहू है, அத கர்த்தர் அழிச்சிட்டாரு. उसे परमेश्वर ने मिटा ஆனா दिया. பவுல் பார்க்கும்போது, लेकिन पौलुस जब देखता है, அங்க பார்க்கறான், वहां देखता है, அவன் எட்டி பார்க்கறான் போல, वहां अगर गौर करके देखता है, ஒண்ணும் தெரிய மாட்டேங்க, कुछ दिख नहीं रहा. கர்த்தர் இரத்தத்தினால் அழிச்சிட்டாரு. परमेश्वर ने लहू से उसे बुझा ஆனா दिया. அவனுக்கு ஒரே ஒரு எழுத்து தெரிஞ்சது. लेकिन उसको एक ही अक्षर दिखाई அது दिया. எந்த எழுத்து? वो कौन सा अक्षर? ஆணி மட்டும் தெரிஞ்சது. वो केवल खिला उसको दिखाई दिया. இந்த ஆணிக்கு எபிரேய வார்த்தை என்னது? इस खिले का हिब्रानी शब्द क्या है? அது வாவ். वो वाव है. இந்த வாவ்ங்கிற எழுத்து மட்டும் தெரியுது. ये वाव का अक्षर उसे दिखाई दे रहा வேற है, எதுவும் தெரியல. और कुछ दिखाई नहीं दिया. இந்த கடைசி 2 எழுத்து தெரியல. आखिरी 2 अक्षर नहीं दिखाई दिया. ஒரு நாள் एक दिन இந்த ஆணி பிடுங்கப்படும். ये खिला निकाला जाएगा. இந்த ஆணி பிடுங்கப்படும். ये खिला निकाला जाएगा. பாருங்க ஏசாயா 22ஆம் அதிகாரம், इसाया का 22वां अध्याय, 22ஆம் வசனத்தை வாசிங்க. 22वें वचन को पढ़ेंगे. 22. தாவீதனுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है, தாவீதின் வீட்டின் திறவுகோல், और दाऊद के घराने की कुंजी அது அவருடைய தோளின் மேல் வைப்பேன். वो उसके कंधे पर रखूंगा. இது யாரை பற்றி சொல்லி இருக்குது? ये किसके बारे में बोला गया है? இது யெகோஷுவாவை பற்றி சொல்லி இருக்குது. ये यहोशुआ के बारे में बोला गया இது है. பியூர் யெகோஷுவா தான். ये प्योर यहोशुआ ही है. இப்ப அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். अगला वचन को हम पढ़ेंगे. அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன், அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான்.
இப்போ அவரை என்ன செய்வாரா? वो क्या करेगा? உறுதியான இடத்திலே दृढ़ स्थान में ஆணியாக கடாவுவேன். वो खिले से मारूंगा। இந்த ஆணி யாரு? ये खिला कौन है? யெகோஷுவா தான் அந்த ஆணி. यहोशुआ ही वो किला है। ஆணினால கடாவுவேன். वो किले से गाड़ूंगा ஆணினால அறையப்பட்டாச்சு. और किले से मारा गया। இவரே ஆணியா இருக்காரு. ये खुद किला है। நம்மளுக்கு விரோதமா எழுதப்பட்ட கையிருப்ப हमारे विरुद्ध लिखा गया लेख को அவர் ஆணியாகி वो खिले बनकर இந்த சிலுவையில் அடிக்கப்பட்டாச்சு. ये क्रूस में मारा गया। இந்த கையிருப்பை இப்ப அழிக்கப்பட்டிருக்குது. ये लेख अभी बुझ गया है। இரத்தத்தினால் அழிக்கப்பட்டிருக்குது. लहू से बुझ गया है। ஒரே ஒரு காரியம் தான் தெரியுது. एक ही चीज दिखाई देता है। ஆணி மட்டும் தான் தெரியுது. केवल खिला दिखाई दे रहा है। அதனால தான் பவுல் சொன்னாரு, इसलिए पौलुस ने कहा சிலுவையில் அறையப்பட்ட யெகோஷுவாவை தவிர और क्रूस में जो यहोशुआ मारा गया उसको छोड़ வேற ஒன்றையும் நீங்க அறிய வேண்டாம். और किसी को नहीं जानना। சிலுவையில் அறையப்பட்ட யெகோஷுவா, और क्रूस में मारा गया यहोशुआ, சிலுவையில் ஆணியாக அறையப்பட்ட யெகோஷுவாவை, क्रूस में खिले के मालिक मारा गया यहोशुआ, அவரை தவிர வேற யாரையும் அறிய வேண்டாம். उसे छोड़कर और किसी को नहीं நம்ம जानना। இந்த ஆணியை மட்டும் பார்த்தா போதும். केवल उस खिले को देखेंगे तो काफी ஆனா है। ஒரு நாள் लेकिन एक दिन இந்த ஆணி பிடுங்கப்படும். ये खिला निकाला जाएगा। பாருங்க, வாசிங்க 24 வசனம். 24वें वचन में पढ़िए। அதின்மேல் அவன் தகப்பன் வம்சத்தாராகிய புத்திரர் பௌத்திரருடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெரிதுமான சகல பானபாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள். உறுதியான இடத்தில் கடாவப்பட்டிருந்த ஆணி அந்நாளிலே பிடுங்கப்பட்டு முறிந்து விழும். அப்பொழுது அதின்மேல் தொங்கின பாரம் அருந்து விழும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தரே இதை உரைக்கிறார் என்று சொல் என்றார். பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है உறுதியான இடத்துல கடாவப்பட்ட அந்த ஆணி जो दृढ़ जगह पे गाड़ी गई थी वो அது खिला எடுக்கப்படும். वो निकाला जाएगा। அது எடுக்கப்படும் போது என்ன वो நடக்கும்? निकाला जाने के समय में क्या होगा? ரத்தம் நீங்கிரும். लहू निकल जाएगा। ரத்தம் நீங்கிட்டுனா लहू निकल गया तो அந்த எழுத்து கரெக்டா தெரியும். वो अक्षर दिखाई देगी। அது கரெக்டா தெரியும் போது वो अक्षर दिखाई देते समय இந்த நாலாவது கார்பெண்டர் ये जो चौथा लोहार है அவன் டீகோட் பண்ணும்போது वो उसे डिकोड करते समय இந்த கொம்பு முறிஞ்சு போயிடும். ये सिंग टूट जाएगा। அதை முறிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய வித்தல காமிக்க வேண்டியது இல்ல. और उसे तोड़ने के लिए बड़ी चमत्कार दिखाने की जरूरत नहीं। அந்த எழுத்தை அவன் வாசிட்டான்னா, उस अक्षर को वो पढ़ लिया तो அதை டீகோட் பண்ணிட்டான்னா, उसे डिकोड कर दिया तो நாலாவது ராஜ்யம் முடியும். चौथा राज्य समाप्त हो जाएगा। கிறிஸ்துவின் ராஜ்யம் எழும்பும். मसीह का राज्य उठेगा। கையினால் பேர்க்கப்படாத ஒரு கல், और हाथों से निकाला नहीं जा सकता वैसा पत्थर, அது உருண்டு வந்து वो जब लौट कर आती है இந்த நாலாவது ராஜ்யத்தை உடைச்சு போட்டுரும். चौथे राज्य को मार गिराएगी। हालेलुया, हालेलुया। அப்ப இந்த நாலாவது கார்பெண்டர் எவ்வளவு முக்கியமான जो கார்பெண்டர். चौथा लोहार कितना महत्व है देखिए। அந்த கார்பெண்டர் யாரு? वो लोहार कौन है? நீங்க தான் அந்த கார்பெண்டர்னா ही वो लोहार है तो அப்ப ஒழுங்கா ஹீப்ருவ நல்லா படிங்க. तो अच्छे से हिब्रू पढ़ लीजिए। ஏன்னா क्योंकि இந்த ரத்தம் நீக்கப்பட்டாச்சுன்னு வைங்க, ये लहू अगर मिट गया, ஹீப்ரு எழுத்தே தெரியலாட்டி हिब्रू अक्षर नहीं मालूम है तो எப்படி டீகோட் பண்றது? तो कैसे उसको डिकोड करें? அதனுடைய अर्थமே தெரியலாட்டி उसका मतलब ही नहीं मालूम है तो எப்படி டீகோட் பண்ண? कैसे डिकोड करें? If you are the carpenter, यदि आप वो लोहार हैं, உங்களுக்கு இந்த டீகோடிங் உடைய அனுபவம் இருக்கணும். ये डिकोडिंग का अनुभव होना चाहिए। தானியேல் அந்த டீகோட் பண்ணுனா दानियेल उसका डिकोडिंग किया, நீங்களும் பண்ணுவீங்க. आप भी करोगे। அத பண்ணும்போது ऐसे करते समय ஒரு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மத்தியில பண்ணுவீங்கன்னு நினைக்காதீங்க. हजारों के संख्या के लोगों के बीच में करेंगे करके मत सोचिए। ஒரு கோடி ஜனங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க. 1 करोड़ लोगों को मालूम पड़ेगा ऐसा मत सोचिए। 10 பேர் முன்னாடி 10 लोगों के बीच में இந்த ரகசியம் வெளிப்பட்டுட்டுனா ये गुप्त अगर बार प्रकट हो गई, ரோம ராஜ்யம் விழுந்துரும். रोम राज्य समाप्त। हालेलुया, हालेलुया। எவ்வளவு பக்கத்துல இருக்கிறோம். कितना निकट है हम। எனக்கு சில இது பார்க்கும்போது பயமா இருக்குது. इसे देखते समय ऐसा डर लगता है। கர்த்தாவே என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க. है प्रभु मुझे और पवित्र करो, என்னை இன்னும் தகுதிப்படுத்துங்க. मुझे और तैयार करो, நான் உம்முடைய ராஜ்ய தகுதியாக மாறணும். मैं तेरे राज्य के लिए तैयार होना நம்ம है। தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். हमारा परमेश्वर हमें आशीष करने के 7 योग्य है। சபையில வரக்கூடிய தூதர்கள் வேற, 7 कलीसियाओं में आने वाले दूत अलग हैं, இந்த 4 கார்பெண்டர் வேற. और ये 4 सुतार अलग हैं। இந்த கார்பெண்டருடைய வேலை என்ன? ये सुतार का काम क्या है?
है? கொம்புகளை முறிச்சு போடணும். वो सिंग को मार गिराना ஆனா है। 7 சபையில வரக்கூடிய தூதர்களுடைய வேலை என்ன? लेकिन 7 कलीसिया काल के दूत का काम क्या है? மணவாட்டி ஆயத்தமாகணும். दुल्हन को तैयार करना है। ஒரு பக்கம் மணவாட்டி ஆயத்தமாறா, एक तरफ दुल्हन तैयार हो रही है, இன்னொரு பக்கம் கொம்ப முறிக்கிறதுக்கு கர்த்தர் ஆளை எழுப்புறாரு. परमेश्वर उस सिंग को गिराने के लिए एक व्यक्ति को खड़ा करता है। हालेलुया, हालेलुया। இன்னைக்கு அந்த கார்பெண்டர் நீங்க தான். आज वो लोहार आप हैं। சோ அதனால உங்களை சாதாரணமா எடை போடாதீங்க. वो अपने आप को एक साधारण रूप से मत समझिए। You are someone great. आप बड़ी व्यक्ति हैं। இந்த உலகம் உங்களை வெறுமாதி பார்க்கலாம், ये संसार आपको कैसे भी देखे, ஆனா கர்த்தர் உங்களை பார்க்கும்போது लेकिन परमेश्वर जब आपको देखता ஒரு है கார்பெண்டரா பார்க்கறாரு. एक लोहार के माने देखता हालेलुया। है। हालेलुया। இந்த கார்பெண்டர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு. ये लोहार बहुत महत्वपूर्ण है। இன்னைக்கு இந்த காலத்துல வரக்கூடிய கார்பெண்டர், और इस समय में आने वाला लोहार அது செருபேபேல் இருக்கும். वो ज़ेरुब्बाबेल होना चाहिए। செருபேபேல் தான் பைபிள் சொல்லுது. और ज़ेरुब्बाबेल को एक कलाम में लिखा गया है, जकरिया 4 அதிகாரம் ज़करिया 4 अध्याय में 7 वचनத்தை வாசிங்க. 7वें वचन को पढ़िए। Who art thou, O great mountain? ஆ Before Zerubbabel, ஆ thou shalt become a plain, ஆ and he shall make for the headstone. ஆ Therefore with shoutings, ஆ crying to raise grace unto it. பாருங்க, பைபிள் சொல்லுது कलाम कहती है, பெரிய பர்வதமே. ये बड़ी चट्टान, அந்த பெரிய பர்வதம் என்னது? वो बड़ी चट्टान कौन सा है? பெரிய பர்வதம் இந்த அரசியல் தான் பெரிய ये பர்வதம். राज्य ही वो बड़ा पर्वत है। இந்த பெரிய பர்வதத்தை பார்த்து சொல்றாரு, ये बड़े पर्वत को देखकर कहता है, நீ செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமி ஆவாய். तू ज़ेरुब्बाबेल के सामने समान मैदान हो जाएगा। ஒண்ணு நீ செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமி ஆயிடுவாய். और ज़ेरुब्बाबेल के सामने तू मैदान हो அவன் जाएगा। தலைக்கல்லை கொண்டு வருவான். वो सिरे के पत्थर को लेकर आएगा। இத தலைக்கல்லை கொண்டு வருவான். वो चित्त के पत्थर को लेके आएगा। தலைக்கல் என்ன செய்யும்? वो क्या करेगा? இந்த பாதத்தில் அடிக்கும் போது वो उसके पैर में जब मारेगा, இந்த அரசியல் ஒண்ணுமில்லாம போயிடும். और ये राज्य नाश हो जाएगी। அதுக்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று வாட்பரிப்பார்கள். और उस पर अनुग्रह हो ऐसे बोलेंगे। புரியுதா? समझ में आ रहा है क्या? முதல் அதிகாரத்துல पहले अध्याय के अंदर எங்க வரைக்கும் கர்த்தர் விடுறாரு, कहां तक परमेश्वर ने लेकर गया, இன்னும் நடக்க போற காரியத்தையும் சொல்றாரு. और भी होने वाले चीजों को बताता है। ஒரு கார்பெண்டர் வர போறாரு. एक लोहार आने वाला है। அந்த கார்பெண்டர் எதிர்பாருங்க. वो लोहार का इंतजार அது कीजिए। நீங்களா மாறணும். आप बनना चाहिए। நீங்க தான் அந்த கார்பெண்டரா आप மாறணும். ही वो लोहार बनना है। கர்த்தர் உங்களோடு இடைப்படும் போது परमेश्वर आपके साथ जब बात करता है, நீங்க ஜனங்களை பார்த்து பயப்பட மாட்டீங்க. आप लोगों को देखकर नहीं डरोगे, ஜனங்கள் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. लोग आपको देखकर ஏன் डरेंगे। தெரியுமா? क्योंकि நீங்க பெரிய வித்து காமிக்கிறதுனால அல்ல, आप बड़े चमत्कार दिखाने की वजह से नहीं, நீங்க நல்ல வாய்ஸ் உள்ளவங்களுக்காக அல்ல, आपका बहुत अच्छा आवाज है इसके लिए नहीं, நீங்க நல்ல சண்டை போடுறதுல நல்ல வல்லவர்கள் அல்ல, आप युद्ध में वीर हैं इसके लिए नहीं। கர்த்தர் உங்க கூட இருக்காங்கிறதுக்காக பயப்படுவாங்க. परमेश्वर आपके साथ है इसके लिए वो डरेंगे। ஹalleluya, हालेलुया। கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. परमेश्वर हमारे साथ है। எதை குறிச்சும் பயப்படக்கூடாது. किसी के बाद कोई भी चिंता नहीं करना। செருபாபேலுக்குள்ள இருக்கிற பயத்தை और ज़ेरुब्बाबेल के अंदर जो डर है, யெகோஷுவா எடுத்து போடுவார். यहोशुआ निकाल देगा। உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை आपके अंदर के डर को யெகோஷுவா எடுத்து போடுவார். यहोशुआ निकाल देगा। அவர் எப்படி எடுத்து போடுவாரு? वो कैसा निकालेगा? கிடியோனுடைய நாட்கள்ல गिदियोन के समय में கிடியோனுக்குள்ள பயங்கரமான பயம் இருந்துச்சு. गिदियोन के अंदर एक डर था। ஒரு தூதன் வந்து சொன்னா, एक दूत ने कहा, பராக்கிரமசாலியே, हे बलवान, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். परमेश्वर तुम्हारे साथ है। உடனே கிடியோன் திரும்பி சொன்னா, तुरंत गिदियोन ने कहा, கர்த்தர் எங்க கூட இருந்தா परमेश्वर यदि हमारे साथ है, அந்த அற்புதங்கள் எங்கே? वो चमत्कार कहां पर है? எங்க பிதாக்கள் சொன்ன அந்த அற்புதம் எங்கே? हमारे पुरखाओं ने जो चमत्कार के बारे में बताया वो कहां है? அப்பதான் தூதன் சொல்றா, तब दूत ने कहा, நீ உனக்கு இருக்கிற பலத்தோட நீ யுத்தம் பண்ணு. तू तेरे अंदर जो बल है उससे युद्ध कर। கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். परमेश्वर ने उसे दृढ़ किया, உடனே அந்த பலத்துல போய் எல்லாரையும் கூப்பிட்டான். और वो बल में जाकर सभी को बुलाया। 32,000 பேர் வந்தாங்க। और 32,000 लोग आए। 32,000 பேர் 32,000 लोग அவனுடைய சேனையில சேர்ந்தாங்க. उसके सेना में जुड़ गए। அப்ப கர்த்தர் சொன்னாரு, तब परमेश्वर ने कहा, கவர்ப்பா, देख ரொம்ப அதிகமா இருக்காங்க ஜனங்கள், बहुत ज्यादा लोग हैं, கொஞ்சம் ஆளை குறை, थोड़ा लोगों को कम कर। யாரெல்லாம் போகணுமோ வீட்டுக்கு जो जो अपना घर जाना चाहते हैं அவங்க எல்லாம் போட்டுன்னு சொல்லு. वो जाने दो करके बोल। உடனே இவன் திரும்பி பார்த்து சொன்னான், तुरंत ये पलट कर बोला, யாருக்கெல்லாம் வீட்டுக்கு போகணுமோ எல்லாரும் போங்க. जो जो घर जाना चाहते हैं चले जाओ। 22,000 பேர் போயிட்டாங்க। 22,000 लोग चले गए। அவன்கிட்ட இருக்கிறது 10,000 பேர் தான்। और उसके पास केवल 10,000 लोग हैं। அவனுக்குள்ள பயம் அதிகமாயிட்டு, उसके अंदर डर
डर ज्यादा हो गया। 10,000 பேரை வச்சு 10,000 लोगों को रखकर 1.5 லட்சம் மீதியானியர்களை எப்படி முறியடிப்பேன்? और 1.5 लाख मिद्यानी लोगों को कैसे मारूंगा? உடனே அடையாளம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். तुरंत उससे चिन्ह मांगने लगा। இந்த ஆட்டு ரோமத்தை வச்சிருக்கிறேன், और ये बकरे के चमड़े को रखा हूँ, எல்லா இடத்துலயும் பனி பெய்யணும், सभी जगह पर शबनम गिरना है। ஆனா இங்க ஆட்டு மயிர் இந்த முடி மேல மட்டும் என்ன செய்ய கூடாது, பெய்ய கூடாது. लेकिन ये चमड़े के ऊपर नहीं गिरना। அதுக்கு பிறகு திரும்ப கேட்டான். दोबारा उसने मांगा, கோவப்படாதீங்க கர்த்தாவே, अब नाराज मत हो प्रभु, இன்னொரு அடையாளத்தை தாங்க. एक और चिन्ह दीजिए। இப்போ இந்த ஆட்டு ரோமத்துல மட்டும் பனி பெய்யணும், अब इस बकरे के चमड़े के ऊपर सिर्फ शबनम बरसना है மத்த இடத்துல எல்லாம் பனி பெய்ய கூடாது. और बाकी जगह पे शबनम नहीं होना। அதையும் செஞ்சாரு. उसे भी परमेश्वर ने किया। அப்படியும் அவனுக்குள்ள இருந்த பயம் போகல, और तभी भी उसके अंदर का डर नहीं गया, பயந்துட்டே இருக்கிறான். डर ही है। கர்த்தர் சொன்னா உன்கிட்ட இன்னும் அதிகமான பேர் இருக்காங்க, परमेश्वर ने कहा अभी भी तेरे पास बहुत सारे लोग हैं, இன்னும் ஆளை குறை. अभी लोगों कम कर। யார் நாய் மீது தண்ணி குடிக்கிறாங்களோ जो कुत्ते की तरह चाट कर पीते हैं அவங்கள மட்டும் நீ தேர்ந்தெடு. केवल उनको ही चुन ले। கடைசில 300 பேர் தான் கிடைச்சாங்க. आखिर में केवल 300 लोग मिले। இப்போ இவனுடைய பயம் அதிகமாயிட்டு. अब ये और ज्यादा डरने लगा। இந்த 300 பேரை வச்சு ये 300 लोगों को रखकर மீதியானி ஜனங்களை நான் ஜெயிக்க முடியாது. मिद्यानी लोगों को मैं जय नहीं पा सकता। பயம் பயங்கரமா வந்துட்டு और डरने लगा। அப்போ கர்த்தர் வந்து சொன்னாரு, परमेश्वर ने उससे कहा மீதியானுடைய கூடாரத்துக்கிட்ட போ. और मिद्यानियों के तंबू के अंदर जा। அவன் போல. वो नहीं गया। சரி நீ ஒத்தையில போகாத, तो अकेला मत जा, கூட ஒரு ஆளை கூட்டு போ. साथ में एक व्यक्ति को ले जा। உடனே கூட்டு போறான். तो जाता है தம்பு கிட்ட இந்த கூடாரத்துக்கிட்ட இருக்கும்போது और उस तंबू के करीब रहते ही மீதியானில ஒருத்தன் ஒரு சொப்பனத்தை பார்க்கறான். और मिद्यानियों में से एक व्यक्ति एक स्वप्न देखता है। ஒரு அப்பம் உருண்டு வந்து एक रोटी पलट कर आकर, அதே இந்த கல்லு वैसे ही ये पत्थर है, அந்த அப்பம் உருண்டு வந்து एक रोटी वगैरह लौट कर आकर மீதியானினுடைய கூடாரத்தல அழிச்சு போட்டது. मिद्यानियों के तंबुओं को नाश कर दिया। ஒருத்தன் சொப்பனம் சொல்றான், एक स्वप्न बताता है இன்னொருத்தன் அர்த்தம் சொல்றான். और दूसरा व्यक्ति उसका मतलब बोलता அந்த है। அப்பம் வந்து கிடியோனுடைய அப்பம் தான். वो रोटी गिदियोन का रोटी है। இப்போ இவனுக்கு தைரியம் வந்துட்டு, अब इसको हिम्मत आ गया, அவனுடைய பயம் போயிட்டு. उसका डर चले गया। நம்ம பயத்தை நீக்கிறதுக்கு हमारे डर को निकालने के लिए நீங்க இந்த 4வது கார்பெண்டர்னா आप ये चौथा लोहार है तो உங்களுக்குள்ள பயம் இருக்காது, आपके अंदर डर नहीं होगा, உங்களுக்குள்ள தைரியம் இருக்கும். आपके अंदर धैर्य होगा। அந்த பயத்தை எடுத்து போடுவதற்கு उस डर को निकालने के लिए கர்த்தர் எதையும் செய்வார். परमेश्वर कुछ भी करेगा। ஹalleluya, हालेलुया। அவர் எதையும் செய்வார். वो कुछ भी करेगा। கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். परमेश्वर आशीष करने இந்த वाले 300 பேர் எப்படி இருந்தாங்க தெரியுமா? ये 300 लोग कैसे थे? நல்ல கீழ்ப்படிதல் உள்ள ஒரு சேனை. और पालन करने वाले सेना है। 300 பேருக்குள்ள பயம் இருக்காதா? 300 लोगों के अंदर डर नहीं होगा क्या? அவங்களுக்கு பயம் இருக்குமா இருக்காதா? उनको भी डर होगा ना। ஆனா கிடியோனுடைய பயம் நீங்கின உடனே लेकिन गिदियोन का डर जैसे निकल गया, கிடியோன் சொல்லிட்டான், गिदियोन ने कहा நான் என்ன செய்றேனோ அதவே செய்யுங்க, मैं जो करता हूं वैसे ही करो, நான் என்ன சொல்றேனோ அதை சொல்லுங்க. मैं जो बोलता हूं उसे बोलो। 300 பேர் 100 பேரா பிரிஞ்சிட்டாங்க. और 300 लोग 100 की संख्या में बट गए। இவன் பானை உடைச்சி ये मटके को तोड़कर அவன் தீபத்தை ஏத்துனான். और दिया को जलाता है। எல்லாரும் அதுமே பானை டபார்னு உடைச்சி सभी लोग वैसे ही वो मटके को फोड़कर எல்லாரும் தீபத்தை ஏத்துனாங்க. और दिया को जलाए। உடனே கிடியோன் பட்டயத்தை எடுத்துட்டு और गिदियोन तलवार को उठाकर கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடையதுன்னு கத்துனான். परमेश्वर का तलवार गिदियोन का है करके चिल्लाया। எல்லாரும் அதே மாதிரி கத்துனாங்க. सभी लोग वैसे ही चिल्लाए। மீதியானியர்கள் என்ன செய்தாங்க? मिद्यानी लोगों ने क्या किया? ஒருத்தர் குத்தி செத்து போயிட்டாங்க. एक दूसरे को मारकर मर गए। சோ கிடியோனுடைய பட்டயம் காண்பிக்கப்பட்டது. और गिदियोन का तलवार दिखाया गया। அவனுடைய பட்டயம் ரத்தத்தை பார்க்காமலே उसके तलवार में लहू भी नहीं लगा। அவங்க ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். वो जय को पाए। இன்னைக்கு அதே போலதான் நம்மளுக்கும். आज ऐसे ही हमारे लिए भी है। நம்மளுக்கு ஒரு டீம் இருக்கணும். हमारे लिए एक टीम होना है। கிடியோனுக்கு கீழ்ப்படிகிற ஒரு டீம். गिदियोन को पालन करने वाला एक टीम। என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு டீம். जो भी करे तो उसे करने वाला टीम। அந்த டீம் இருந்துச்சுனா वो टीम होगा तो மீதியானியர்களை முறியடிச்சிரலாம். मिद्यानियों को मार सकते हैं। ஹalleluya, हालेलुया। கர்த்தர் முறியடிப்பார். परमेश्वर मार गिराएगा। உங்களை கிடியோனை போல கர்த்தர் பயன்படுத்துவார். आपको गिदियोन के मानित परमेश्वर इस्तेमाल करेगा। உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை எடுத்து போடுவார். आपके अंदर के डर को वो निकालेगा। உங்களை பார்த்து ராஜ்யம் பயப்படும். आपको देखकर राज्य डरेगा। ஹalleluya, हालेलुया। எதுக்கு பயப்படுமா? किसको डरेगा? கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருங்கிற பயம். परमेश्वर आपके साथ है ये डर। வீட்டிலே பயப்பட மாட்டாங்க, घर में ही नहीं डरते हैं।
எங்க இருந்து நாட்டை சொல்ல कहाँ से देश को बोले? வீட்டுக்குள்ள வித்தியாசமா இருக்குது. घर के अंदर ही अलग है, வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, घर के अंदर ही नहीं, எல்லாரும் பயப்படுவாங்க. सभी लोग डरेंगे, ராஜ்யம் பயப்படும், पूरा राज्य डरेगा, உங்களை பார்த்து பயப்படும். आपको देखकर डरेगा. எதுக்கு பயப்படும்? क्यों डरेगा? கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருங்கிற பயம் இருக்கும். परमेश्वर आपके साथ है, ये डर होगा. ஹalleluya. हालेलुया. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आशीष நம்ம देगा. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்ல. हमारे परमेश्वर से नामुमकिन कुछ भी இப்போ இந்த नहीं. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ये पहले सेशन में நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்திருக்கிறோம். पहला अध्याय को हमने देखा है, அதுவும் ஃபுல்லா பார்க்கல, वो भी पूरा देखा नहीं, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்திருக்கிறோம். सब थोड़ा थोड़ा हमने देखा है. இந்த கொம்ப பட்டி கொஞ்சம் அவுட்லைன் பார்த்தாச்சு, सिंह के बारे में हमने आउटलाइन देखा, கார்பெண்டர் பட்டி அவுட்லைன் பார்த்தாச்சு. लोहारों के बारे में देखा, கார்பெண்டர்ல ஃபர்ஸ்ட் கார்பெண்டர் நம்மளுக்கு உறுதியா தெரியும், और पहला लोहार हमें पहले से मालूम है, அது வந்து தானியேல். वो दानियेल है. ரெண்டாவது மூணாவது தெரியாது, और दूसरा तीसरा हम नहीं जानते, நாலாவதும் தெரியும். चौथा भी मालूम है. நாலாவது கார்பெண்டர் யாரு? चौथा लोहार कौन है? நீங்க தான் அந்த கார்பெண்டர். हम ही वो लोहार हैं. அப்போ கர்த்தர் உங்க கூட இருக்காரா இல்லையா? परमेश्वर आपके साथ है कि नहीं? आमेन. சிலங்களுக்கு சந்தேகம் வரும், कुछ लोगों को ऐसा शक होगा, கர்த்தர் எங்க கூட இருந்து அந்த அற்புதம் ஏன் நடக்க மாட்டேங்குது? परमेश्वर हमारे साथ है तो चिन्ह क्यों नहीं होता? அவர் உங்க கூட இருக்கிறார். वो आपके साथ है. आमेन. நீங்க ஜெயத்தை எடுப்பீங்க, आप विजेता को ले, எல்லா காரியத்து மேல ஜெயத்தை எடுப்பீங்க. सारे चीजों पे विजेता அப்போ मिलेगी. உங்க ஃபேமிலி எப்படி இருக்கணும்? तो आपका परिवार कैसा होना है? வீட்டின் தலைவர் என்ன சொல்றாரோ घर का मुखिया जो कहता है அதுதான் ஃபைனல். वही फाइनल है. அப்படி கீழ்ப்படிகிற பிள்ளைகள், ऐसे ही पालन करने वाले அப்படி बच्चे கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ऐसे पालन करने लगे तो வீட்டுல ஆரம்பிக்கிறது தான் வெளியிலயும் நடக்கும். घर के अंदर जो शुरू होता है वही बाहर होगा. வீட்டுல தலைவருக்கு கீழ்ப்படியலன்னா घर में अगर मुखिया का पालन नहीं करते அப்போ வெளியிலயும் சபைக்குள்ளேயும் கீழ்ப்படிய तो மாட்டாங்க. कलीसिया में भी पालन नहीं करेंगे. சபையில கீழ்ப்படியலன்னா कलीसिया में पालन नहीं करे வேற எங்கேயும் கீழ்ப்படிய और முடியாது. कहीं पालन नहीं कर சோ सकते. நம்ம ஒரு கார்பெண்டரா இருக்கிறோம், हम एक लोहार हैं. நம்ம கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாங்க, உறுதி நம்மகிட்ட காணப்படும். परमेश्वर हमारे साथ है, ऐसा स्थिर होता है. ஹalleluya. हालेलुया. சோ மேனே தேக்கல் உபார்சின், मैंने तेकेल उपासन, இத டீகோட் பண்ணதுக்கு ஒரு ஜெருபாபேல் தேவை. इसे डिकोड करने के लिए एक जरुब्बाबेल चाहिए. எல்லா எழுத்தும் வந்துட்டு सारा अक्षर आ गया, கடைசி ரெண்டு எழுத்து ரிமைனிங். आखिरी दो अक्षर बाकी है. யோது நூன் சோஃபித்தும் ரிமைனிங். योद और नून सोफेत बाकी है. இதையும் டீகோட் பண்ணிட்டாங்கன்னா इसे भी अगर डिकोड कर दिया ஒருவேளை हो सकता है இதுவா அந்த 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 கையுறுப்பா இருந்திருந்ததுன்னா यही वो लेख होगा तो அப்ப ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். हम बहुत निकट हैं. நம்ம டீகோடிங் பார்த்து 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 हम डिकोडिंग देख देख के இதுவரைக்கும் பார்த்துட்டோம், इधर तक हमने देखा है இன்னும் கொஞ்சம் பாக்கி. और थोड़ा बाकी है. ஒருவேளை இத உங்களுக்கு கர்த்தர் ரிவீல் பண்ணிட்டாருன்னா हो सकता है यदि परमेश्वर ने ये आपको प्रकट करके दिया, அதுக்காக வீட்ல போய் உட்கார்ந்து इसलिए घर में जाके बैठ के இந்த ஐயனுக்கு என்ன மீனிங் பாப்போம், ये इसका क्या मतलब है देखेंगे, அப்படி வராது வெளிப்பாடு. ऐसा नहीं आएगा. வெளிப்பாடு வரும்போது प्रकटीकरण जब இந்த आएगा மாம்சமும் இரத்தமும் உங்களுக்கு வெளிப்படுத்தாது, ये मांस और लहू आपको प्रकट नहीं करेगा. பரலோகத்தில் இருக்கிற Amen. யெகோஷுவா உங்களுக்கு வெளிப்படுத்துவார். परमेश्वर जो स्वर्ग में है वही प्रकट करेगा. அந்த வெளிப்பாடு வரும்போது वो प्रकटीकरण आते அது ही வித்தியாசமா இருக்கும். वो अलग होगा. ஹalleluya. हालेलुया. சோ இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, सोच कर देखिए, நம்ம ஜக்கரியா ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்கிறோம். जकरिया का पहले अध्याय को हमने देखा है. அதுல முதல் 6 வசனத்துல पहले 6 वचन में மனம் திரும்புதல் கேட்ட காரியத்தை பார்த்தோம். मन फिराव की बातों को देखा. இன்னைக்கு முதல்ல நம்மளுக்கு மனம் திரும்புதல் வேணும். आज पहले हमको मन फिराव चाहिए. நம்ம மனம் திரும்பிட்டோமா? हम मन फिराए क्या? நம்ம பாவ மன்னிப்பை பெற்றுட்டோமா? हम पाप के क्षमा को पाए हैं क्या? பெந்தேகோஸ்தே நாளுல, पेंटेकोस्ट के दिन में, பெந்தேகோஸ்தேங்கிற சபை, पेंटेकोस्ट जो कलीसिया है, அந்த சபை பேர் பெந்தேகோஸ்தே சபைன்னு எதுக்கு வந்திருக்குது? पेंटेकोस्ट कलीसिया से क्यों बोला गया ஏன்னா है? அந்த பரிசுத்தாவியின் அனுபவம் அவங்ககிட்ட இருக்குது. पवित्र आत्मा का अनुभव उनके अंदर है. இன்னைக்கு அந்த அனுபவம் நம்மளுக்கு வேணும். वो अनुभव हमें चाहिए. அங்க அந்த அந்த நாட்கள்ல இருந்த அந்த உபதேசம், उस दिनों में जो उपदेश था, அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் மட்டுமல்ல, वो पवित्र आत्मा का अभिषेक ही அந்த नहीं, உபதேசத்துக்குள் நீ காணப்படும் போது उस उपदेश के अंदर आप दिखाई देंगे மனம் तो திரும்புங்கள்ங்கிற செய்தி தான். मन फिराओ ये संदेश மனம் है. திரும்புதலும் பாவ மன்னிப்பும் मन फिराना और पाप का क्षमा எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் यरूशलेम से लेके सारे देशवासियों को யெகோஷுவா நாமத்தில் அறிவிக்கப்பட வேண்டும். यहोशुआ के नाम से बोला जाना चाहिए. இன்னைக்கு எத்தனை பேருக்கு மனம் திரும்பல் செய்தி கொடுத்திருக்கீங்க? कितने लोगों को मन फिराव का संदेश
संदेश आपने दिया है। ஆர் யூ த கார்பெண்டர்? क्या आप वो लोहार हो? இந்த தானியேல் எப்படி இருந்தான் தெரியுமா? ये दानियल कैसा था? இவன் தான் ஃபர்ஸ்ட், இவன் சயின்ஸ்ல ரொம்ப ஞானவான், वो विज्ञान में बहुत बुद्धिमान था, படிப்புல சூப்பரா இருந்தான். वो अभ्यास में बहुत विज्ञान था। இவனுக்கு சயின்ஸ்னா அப்படியே ஃபர்ஸ்ட் பாம் தயாரிச்சதே இவன் தான். वो पहला बॉम्ब इसने ही बनाया था। தானியேல் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ மேட் பாம்ஸ். दानियल ही पहला व्यक्ति है जिसने बॉम्ब बनाया। ஒரு தடவை ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க, एक बार लोगों ने कहा, பாம்பை வணங்கிட்டு இருந்தாங்க. सांप को वो नमन कर रहे थे। அப்போ தானியேல் சொன்னா, तब दानियल ने कहा, ஏன்பா பாம்பை வணங்குறீங்க? क्यों ये सर्प का पूजा करते हो? பாம்பை படைச்சவரை வணங்குங்க. और सांप को जिसने बनाया उसी இல்ல, को இங்க नमन करो। இங்க பாம்பு தான் தெய்வன். नहीं, ये सांप ही हमारा खुदा அப்படி है। ரொம்ப பெருசா சொல்லிட்டு இருந்தாங்க. ऐसे बहुत बड़ा चढ़ा कर बोलने लगे। தானியேல் என்ன செய்தான் தெரியுமா? दानियल ने क्या किया? அப்படியே காட்டுக்குள்ள போனா, ऐसे जंगल में गया ரெண்டு மூணு நாலஞ்சு மூலிகை எடுத்தான். और 2-3 जड़ी बूटियों को लिया அந்த மூலிகைகளை எடுத்து और जड़ी बूटियों को लेकर மிக்ஸ் பண்ணி उसे मिलाकर உருண்டை மதி பிடிச்சு ऐसे गोल बनाकर அப்படி அவன் அந்த சர்ப்பத்துக்கு முன்னாடி போட்டான். ऐसे उस सांप के सामने डाला। அந்த சர்ப்பம் என்ன செஞ்சது? वो सांप ने क्या किया? நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு சொல்லி லபக்குன்னு விழுங்கிட்டு हमें भोजन देता है ऐसे सोचकर उसने निगल लिया। கொஞ்ச நேரத்துல थोड़े समय में வயிறு டமார்னு வெடிச்சு उसका पैर फटकर பாம்பு செத்து போச்சு. सांप मर गया। முதல்ல பாம்பு தயாரிச்சது யாரு? वो पहला बॉम्ब किसने बनाया? தானியேல் தான் தயாரிக்கிறான். दानियल ने बनाया है। ஜடி பூட்டி வச்சே தயாரிச்சிட்டான். वो जड़ी बूटियों से बना दिया। மூலிகை வச்சே தயாரிச்சிட்டான். जड़ी बूटियों से बना दिया। இன்னைக்கு அப்படி ரிஷிகள் யாரும் வரலன்னு நினைக்கிறேன். ऐसा कोई ऋषि लोग आए नहीं है। வாழ்ந்துனா எத்தனை பேர் அது போட்டு தள்ளுவாங்களோ தெரியல. ऐसे आएंगे तो कितने लोगों को मार गिराएंगे मालूम தானியேல் नहीं। சயின்ஸ்ல ரொம்ப ஞானவான். और दानियल विज्ञान में बहुत बुद्धिमान था। மூலிகையை பற்றி நல்ல அறிவு இருக்கு அவனுக்கு. वो जड़ी बूटियों को अच्छे से जानता था। எப்படி ஒரு காரியம், कैसी बात है देखिए। அரசியலே அவனுக்கு பார்த்து பயப்படுச்சு. और राज्य ही उसे देखकर डरने लगी। கர்த்தர் அவன் கூட இருக்கிறாரு. परमेश्वर उसके साथ है। தரியு ராஜா சிங்க கோயில தூக்கி போட்டான். और दरियु राजा उसे सिंह की गुफा में डाल दिया। அன்னைக்கு நைட் ஃபுல்லா தூக்கம் இல்ல. और रात भर वो सोया नहीं। காலையிலே போய் बोर को जाकर, தானியேலே, हे दानियल, நீ வணங்கின தேவன் உன்னை காப்பாத்த வல்லவரா இருந்தாரா? क्या तेरा परमेश्वर तुझे बचाया क्या? உள்ள இருந்து சத்தம் வருது. अंदर से आवाज आता है, நான் இங்க தான் இருக்கேன், உயிரோட தான் இருக்கிறேன். मैं यहाँ पर ही हूँ, जीवित हूँ। ஹalleluya. हालेलुया। அதுக்கப்புறம் இந்த தரியு ராஜா என்ன செய்தார் தெரியுமா? उसके बाद दरियु राजा ने क्या யார் किया? இந்த சட்டத்தை போட்டாங்களோ जो इस नियम को डाले அவங்கள சிங்க கோயில தூக்கி போட்டுட்டு, उनको सिंह की गुफा में डालकर, தானியேல் வணங்குற தேவன் தான் மெய்யான தேவன், दानियल जिस खुदा का नमन करता है वही सच्चा है, அப்படி அங்க கோஷணை பண்ணா. वैसा वहां पर घोषणा करता அங்க है, அறிவிப்பு கொடுத்தான். वहां पर संदेश देता है। உலகம் எங்கும் அந்த அறிவிப்பு போச்சு. संसार भर में वो संदेश फैल गया। தானியேல் வணங்குற தேவன் தான் மெய்யான தேவன் அப்படின்னு दानियल जिस சொல்லி खुदा को नमन करता है वही सच्चा है। கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். परमेश्वर उसके साथ में था। அந்த ராஜ்யமே பயப்பட்டுச்சு. वो राज्य ही घबरा उठी। இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கிறோம். आज हम कैसे हैं? நம்மள பார்த்து யார் பயப்படுறா? हमें देखकर कौन डरता है? அதுக்கு கோவம் ரொம்ப டெரர் லுக்கர் எல்லாம் கொடுக்க கூடாது. उसके लिए क्रोधित नजर नहीं देना है। நீங்க அமைதியா இருந்தாலே, आप शांत रहेंगे तो भी, கர்த்தர் உங்க கூட இருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா परमेश्वर आपके साथ में है मालूम हुआ तो ஜனங்கள் பயப்படுவார்கள். लोग डरेंगे। ஹalleluya. आमेन। அதுக்கு நீங்க தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டிய அவசியம் उसके लिए இல்லை. आप भविष्यवाणी कहने का जरूरत नहीं। கர்த்தர் உரைக்கிறார்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. परमेश्वर यूं कहता है वो बोलने का जरूरत அவர் नहीं। உங்க கூட இருக்கிறான்னு தெரிஞ்சாலே, वो आपके साथ में है वो मालूम होते ही, அவர் உங்க வார்த்தையை தரையில விழ விட மாட்டார். वो आपके शब्द को जमीन पर गिरने नहीं देगा। ஹalleluya. हालेलुया। நம்ம தேவன் அப்படிப்பட்ட தேவன். हमारा परमेश्वर ऐसा சோ है। இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ये पहले अध्याय में முதல் 6 வசனம் வந்து पहले 6 वचन जो है அது ரிப்பென்டன்ஸ் பத்தி பார்த்தோம். वो उद्धार के बारे में हम देखते हैं। அப்புறம் 7ல இருந்து 17 வசனம் और வரைக்கும் 7 से 17 तक हमने देखा இந்த உலகத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தோம். ये संसार में क्या होने वाला है वो देखा। கர்த்தர் எருசலேம் பட்கமா கண்ணை திருப்பிட்டார்னா, परमेश्वर यदि अपने नजर को यरूशलेम की ओर मोड़ लिया, புறஜாதி ஜனங்கள் அமைதியா இருக்க முடியாது. अन्य जात के लोग शांत नहीं रह सकते। ஹalleluya. हालेलुया। யாரையும் அமைதியா இருக்க விட மாட்டார். वो शांत रहने नहीं देगा। யுத்தம் நடந்துட்டே தான் இருக்கும். युद्ध होने वाला है। அடுத்தது 18 19 வசனம் பாத்தீங்கன்னா, और 18 और 19 वचन को देखेंगे நாலு तो கொம்பை பற்றி பார்த்தோம். 4 सिंह के बारे में இந்த देखेंगे। நாலு கொம்பு என்ன? ये 4 सिंह क्या है? 4 ராஜ்யம். 4 राज्य है। அப்புறம் 20 21 பார்க்கும்போது और 20 और 21 को देखते समय 4 கார்பெண்டர் பார்த்தோம். 4 लोहारों को देखा। தானியேல் தான் ஃபர்ஸ்ட் கார்பெண்டர். दानियल पहला लोहार है। நாலாவது கார்பெண்டர் யாரு? और चौथा लोहार कौन है? நீங்க தான். हम हैं। சோ இப்போ இந்த 21 வசனத்துல தான் முடியுது.
और 21वें वचन में वो समाप्त होता है। எங்க வந்து முடிக்கிறோம்? कहाँ समाप्त कर रहे हैं? உங்ககிட்ட வந்து முடிச்சிருக்கிறேன். आपके पास आके मैंने समाप्त किया है। இந்த ஜக்கரியா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல जकरिया के पहले अध्याय में ஒரு அவுட்லைனை ஃபுல்லா கர்த்தர் கொடுத்துட்டார். एक आउटलाइन को परमेश्वर ने दे दिया। இனிமே செகண்ட் சாப்டருக்குள்ள போகும்போது अब दूसरे अध्याय में जब जाएंगे டீடைலா இருக்குது. और डिटेल में होगा, ஒவ்வொன்றும் டீடைலா கொடுத்திருக்கும். हर कुछ ऐसे डिटेल में होगा। எருசலேமை அளக்க போறாரே, यरूशलेम को नापने वाला है, அதுக்குள்ளது டீடைலா இருக்கும். उसका डिटेल होगा। புறஜாதி ஜனங்கள் வெளிய அனுப்ப போறாரு, अन्य जात को बाहर भेजने वाला है, அது டீடைலா இருக்கும். वो डिटेल होगा। இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ள கூப்பிடுறாரு, इजराइल लोगों को अंदर बुलाता है, அது டீடைலா இருக்கும். वो भी डिटेल में होगा। கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னு டீடைல் அதுல இருக்கும். परमेश्वर क्या करने वाला है उसका डिटेल होगा। ரொம்ப அருமையான புத்தகம். बहुत अद्भुत किताब है। நீங்க இத நீங்க வீட்ல போய் மெடிடேட் பண்ணீங்கன்னா, आप यदि घर जाके उसका स्मरण करेंगे, you will love this prophecy book. आप इस भविष्यद्वक्ता की किताब को आप प्रेम करेंगे। தானியேல்ட்ட கர்த்தர் எப்படி பேசினாரோ, दानियेल से जैसा परमेश्वर ने बात அதே किया, மாதிரி சக்கரியாட்ட பேசினார். ऐसे ही जकरिया के साथ बात किया। சக்கரியாட்ட எப்படி பேசினாரோ, जकरिया के साथ जैसा बात किया, அதே மாதிரி யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான்ட்ட பேசுறார். ऐसे ही प्रेरित यूहन्ना के पास बात அதே மாதிரி எசேக்கியேல்ட்ட பேசுறார். ऐसे ही एजेकिया के पास बात இந்த करता है। புத்தகம் எல்லாம் உன்னோடு இணைந்த புத்தகம். ये सारी किताबें एक दूसरे के साथ जुड़ा हुआ है 66 புத்தகமும் உன்னோடு ஒன்னு और இணைஞ்சிருக்கு. पूरे 66 किताब जो है एक दूसरे से जुड़ा हुआ है।